அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற வகுப்பு நைஷ்கர்மிய சித்தி. பகவான் சுரேஸ்வராச்சாரியார் எழுதிய பிரகரண கிரந்தம். இப்போ இந்த பாடத்திட்டத்துல கடந்த சில வகுப்புகளாக இந்த பூர்வ பட்சிக்கும் ஆச்சாரியருக்கும் நடந்த உரையாடல்கள் மூலமாக நிறைய விளக்கங்களை பார்த்தோம். இப்போ மேலும் சில கேள்வியை பூர்வ பட்சி கேட்கிறான். இப்போ ஆச்சாரியர் அதற்கான பதில கொடுக்க போகிறார். இப்ப இன்றைக்கு அந்த பூர்வ பட்சி கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தா, இப்ப இந்த ஆத்ம அனாத்ம விஷயங்களை நம்ம பார்க்கும்போது, இப்ப ஆத்மா மட்டும் தானே சத்தியமா இருக்குது. அப்ப இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் அனாத்ம விஷயமாக இருக்கிறதுனால இதெல்லாம் மித்தியா மாயை அப்படின்னு பார்க்கும்போது, அந்த மித்தியா மாயையில தானே இந்த குருவும் இருக்கிறாரு, சாஸ்திரமும் இருக்கு. ஏன்னா இந்த மாயைக்குள்ளதான் இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க. யாரு? சாஸ்திரமும் சத்குருவும். அப்போ இந்த மித்தியாவான குருவும் சாஸ்திரமும் எப்படி அந்த சத்தியத்தை காட்டி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை எழுப்புறோம். ஏன்னா அவன் மித்தியாவான இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி சத்தியமான பொருளை தெரிஞ்சுக்க முடியுமா? இது ஒரு அபத்தமா இருக்கு. ஏன்னா சத்தியம் மிகப்பெரிய விஷயமா இருக்கிற ஒரு விஷயத்துல ஒரு மித்தியாவான விஷயத்தை வச்சுக்கிட்டு நீங்க சத்தியத்தை காட்டி கொடுக்குறேன்னு சொல்றது ஏத்துக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விய பூர்வ பட்சி கேட்கிறான். ஏன்னா அதெல்லாம் நியாயமான கேள்வி தானே. அப்போ அதற்கு ஆச்சாரியர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஆச்சாரியர் நேரடியா பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு உதாரணமும் நம்ம பார்த்துடணும். இப்ப நம்ம கனவு காண்றோம். இப்ப கனவு காணும்போது அந்த கனவுல நிறைய பொருட்களை பார்க்கிறோம், நிறைய விஷயங்களை பார்க்கிறோம். அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சமயம் கனவுல என்ன பண்ணுதுன்னா, ஒரு புலி துரத்துது. அந்த புலி வர்றதை பார்த்து பயந்துகிட்டு பதறி அடிச்சுக்கிட்டு நம்ம ஓடும்போது அந்த புலி நம்மை துரத்தி அடித்து நம் மீது பாய்ந்து நம்மை கீழே தள்ளி விட்டுடுது. அப்ப நம்ம அந்த புலி கீழே தள்ளி விட்ட அந்த பயத்தினால பதறிக்கிட்டு, ஐயோ இந்த புலி கடிக்க வருது அப்படின்னு ஒரு பய உணர்வோட அந்த கனவுல இருந்து விழிச்சுக்கிறோம். அந்த கனவு உலகத்திலிருந்து நம்ம நனவு உலகத்துக்கு வந்துட்டோம். காரணம் என்ன? அந்த கனவுல அந்த புலி நம்மளை அடிக்க வரும்போது அந்த பயத்துல நம்ம புலிக்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு பதட்டம். அப்ப கதறிக்கிட்டு அந்த ஐயோன்னு கத்திக்கிட்டு புலி கடிச்சிடுமேன்ட்டு அந்த பதட்டத்தில் நம்ம இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு அந்த கனவு கலைந்து அந்த விழிப்பு வந்துடுது இல்லையா? இந்த கனவு ஒரு தனித்தன்மை உடையதாகத்தான் இருக்கு. ஏன்னா கனவு உலகம்ங்கிறது ஒரு தனி உலகம், நனவு உலகம்ங்கிறது ஒரு தனி உலகம். ஆனா நம்ம கனவு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பயத்தினால பதறிக்கிட்டு அந்த புலி கடிச்சிடுமேன்னு தடுமாறும் போது நமக்கு அந்த கனவு கலைஞ்சி நனவு உலகத்துக்கு வந்துட்டோம். அந்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, பயம் நம்மள அந்த கனவு உலகத்துல இருந்து நனவு உலகத்துக்கு எழுப்பி விட்டுடுச்சு. அதனால கனவு கலைந்து விட்டது. கனவு கலைந்ததுனால புலியும் மறைந்து விட்டது, புலியும் காணும். அப்போ கனவில் வந்த புலி பொய்யானாலும், பொய்யாக இருந்தாலும் அது நம்மை பயமுறுத்தியது உண்மைதானே. அந்த கனவில் வந்த புலி பொய்யாக இருந்தாலும் அது நம்மை பயமுறுத்தியது உண்மையாக இருந்ததுனால்தான் அந்த பயம்தான் நம்மை தூக்கத்திலிருந்து விழிப்பு நிலைக்கு, நனவு நிலைக்கு நம்மை எழுப்பி விட்டது. அப்போ ஒரு கற்பனையான ஒரு விஷயம் கூட நம்மிடத்திலே ஒரு விதமான செயல் விளைவை தூண்டுது இல்லையா? அதை சொல்லி இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த வித்தியாவான கற்பனையான புலி எப்படி நமக்கு பயத்தை கொடுத்து தூக்கத்திலிருந்து நம்ம எழுப்பி விட்டதோ, அது மாதிரி தான் இங்க மித்தியாவான குருவும் சாஸ்திரமும் ஆத்ம ஞானத்தை கொடுக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு அருமையான விளக்கத்தை கொடுக்கிறார். ஏன்னா இப்ப கனவுல இருக்கக்கூடிய புலி எப்படி நம்ம பயமுறுத்தி அந்த கனவுல இருந்து நனவு உலகத்துக்கு கொண்டு வருதுங்கிறது பிராதிபாசிக சத்தியமும் வியாபகாரிக சத்தியமும் சேர்ந்த நிலையில் நடக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனா ரெண்டு வேற வேற சத்திய நிலை. கனவு காணும் போது கனவு சத்தியமாக இருந்தது, நனவு உலகம் அப்பொழுது நமக்கு தெரியவில்லை. கனவு நிலையிலே நனவு உலகம் நமக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த புலி நம்மை தாக்கும் போது அந்த பய உணர்வு காரணமாக அந்த கனவு கலைந்து
நாம அந்த பயத்தினாலேயே தூக்கத்திலிருந்து எழுந்து நனவு உலகத்துக்கு வந்துட்டோம். அப்ப இந்த நிலையை வந்து சாஸ்திரம் எப்படி சொல்லுதுன்னா, இந்த உலகம் நீங்க மித்தியா அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய குருவும் சாஸ்திரமும் மித்தியா என்று ஒதுக்க முடியாது. ஏனென்றால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சத்தியத்தில் நிலை பெற்றிருக்கிறது. ஆகவே இங்க மித்தியாவாக இருக்கின்ற நிலையிலே அங்க இருக்கின்ற குருவும் சாஸ்திரமும் உங்களுக்கு பார்ப்பதற்கு பிராதிபாசிக சத்தியமாக கனவு நிலையாக இருந்தாலும் கூட, அங்கு எப்படி அந்த கனவு நிலையில இருக்கின்ற புலி நம்மை பயமுறுத்தி அந்த பயத்தினாலே தூக்கத்தை விட்டு நம்ம விழிப்பு நிலைக்கு வருகின்றோமோ, அப்ப நம்ம வேறொரு சத்திய நிலைக்கு வருகின்றோமோ, அது மாதிரி இங்க சாஸ்திரம் இந்த குருவையும் குரு உபதேசிக்கின்ற அந்த சாஸ்திர விஷயமும் இங்கு நமக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து விடுகிறது. அதன் மூலமாக நம்ம என்ன அடைகிறோம்? அந்த மித்தியாவான விஷயத்திலிருந்து நம்முடைய உண்மை தன்மையை நாம் உணர்கின்றோம். கனவிலிருந்து எப்படி நம்முடைய நனவு நிலைக்கு வந்தோமோ, அது மாதிரி இந்த மித்தியாவாகிய அறியாமை நிலையிலிருந்து அந்த அறிவு நிலைக்கு நாம் வருகின்றோம் என்பதாக ஒரு அருமையான விளக்கத்தை இங்கு குரு நமக்கு உபதேசிக்கிறார். அப்ப இங்க ஞானம் வந்த உடனே அந்த மகா வாக்கிய உபதேசம் வந்து நமக்கு இப்ப பிரமாணமாக இனிமேல் இருக்காது. ஆரம்பத்துல நமக்கு அது தேவை. ஆனா அது புரிந்து கொண்ட பிறகு அந்த மகா வாக்கிய பிரமாணம் அந்த இருமையை நீக்கிவிட்டு தானும் நீங்கி இல்லாமல் போய்விடுகின்றது. ஆனால் மற்ற பிரமாணங்கள் இருக்கு இல்லையா, இந்த மகா வாக்கிய பிரமாணத்தை தவிர வேதத்தினுடைய மகா வாக்கிய பிரமாணம் தத்துவம் அசி, நீ அதுவாகவே இருக்கின்றாய் என்ற இந்த மகா வாக்கிய பிரமாணத்தை தவிர மற்ற சாஸ்திரங்கள் எத்தகைய அறிவை கொடுத்தாலும் அது அத்வைதத்தை கொடுக்காது, அந்த ஒருமைத்தன்மையை கொடுக்க முடியாது. ஏன்னா அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா இருக்கின்ற இருப்பு ஒன்றுதான் என்று அறியக்கூடிய ஒரு அரிய சாஸ்திரம் வந்து அத்வைத சாஸ்திரம் தான். அதனால இந்த நிலைக்கு நம்ம வரும்போது மட்டும்தான் அந்த மகா வாக்கிய பிரமாணத்திற்கும் மற்ற பிரமாணத்திற்கும் இடையேயான வேறுபாடுகளை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த மகா வாக்கிய சிரவணம் நமக்கு என்ன புரிய வைக்குது அப்படின்னா, நான் இந்த ஜீவன் அல்ல, பிரம்மம் என்ற அறிவை நமக்கு உடனடியாக கொடுத்து விடுகிறது. அதனால இங்க ஆச்சாரியர் என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, செயல் விளைவுல நீங்க என்ன செயல்கள் செய்து கொண்டிருந்தாலும், பூஜை செய்து கொண்டிருந்தாலும், ஜபம் தபகள் செய்து கொண்டிருந்தாலும், வேள்விகள் செய்து கொண்டிருந்தாலும், இல்ல வேறு விதமான பயிற்சிகள் செய்து கொண்டிருந்தாலும் அது நம்மை காட்டி கொடுக்காது. எது நம்மை காட்டி கொடுக்கும் அப்படின்னா, இந்த மகா வாக்கிய உபதேசம் தான் இங்க பிரமாணம். இதன் மூலமாக மட்டும்தான் விசாரத்தை மேற்கொண்டு இது போன்ற அறியாமை நிலையிலிருந்து அந்த அறிவு நிலைக்கு நாம் நம்மை கொண்டு வர முடியும். இங்க இந்த ஞானத்துக்கு வந்து எந்த செயலும் தேவையில்லை, எந்த செயலும் இங்கு தேவையில்லை, அறிவு மட்டும்தான் வரணும். அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தன்னுடைய கழுத்துல போட்டிருக்கின்ற மணிமாலையை வந்து நான் எந்த செயல் செய்து கண்டுபிடிக்க முடியும்? நான் வெளியே போய் தேடுறதுனாலயோ, வீட்டுக்குள்ள பீரோல தேடுறதுனாலயோ, அல்லது வீடு பூரா தேடுறதுனாலயோ அந்த மணிமாலை கிடைக்க போறது இல்லை. காரணம் என்ன? அது என்னுடைய கழுத்திலேயே தொங்கிட்டு இருக்கிற மணிமாலை. அப்ப அந்த இடத்துல எந்த செயல் விளைவுகளும் நமக்கு கை கொடுக்காது. எது கை கொடுக்கும்னா, அந்த மணிமாலை தன்னுடைய கழுத்தில் இருக்கின்றது என்கின்றதை அறிவதற்கான ஒரு அறிவு நம்மிடத்திலே வர வேண்டும். அது வேறொருத்தர் மூலமாக காட்டி கொடுக்க வேண்டும். அப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு நண்பனோ அல்லது ஒரு உறவினரோ வருவாங்க, வந்து என்னப்பா தேடிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி என் கழுத்துல இருக்கிற மணிமாலையை காணோம், தேடிக்கிட்டு இருக்கேங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஏன் கழுத்திலேயே போட்டுக்கிட்டு தேடிட்டு இருக்கீங்களே அப்படின்னு அவங்க சொல்லும் போதுதான் நம்ம கழுத்து தடவி பார்த்துட்டு, அட ஆமாங்க, கழுத்திலேயே போட்டதை மறந்துட்டு நான் வீடு பூரா தேடிட்டு இருக்கேன், பீரோல எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம எப்படி நம்முடைய அறியாமையை உணர்றோமோ, அது மாதிரி இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, சாட்சாத் அந்த அறிவு ஸ்வரூபமாகிய சைத்தன்யம் நீதான், நீ அதுவாகத்தான் இருக்கின்றாய். ஆனால் அறியாமையினாலே ஏற்றி வைக்கப்பட்ட ஏராளமான எண்ணங்களில் சிக்கி தன்னை மனமாகவும் உடலாகவும் பஞ்ச கோஷங்களாகவும் பாவித்துக் கொண்டிருக்கின்றாய் அப்படின்னு சொல்லுது. அப்ப நம்ம அதையெல்லாம் விட்டு நீங்கி நம்முடைய உண்மை சொரூபத்தை அனுபவமாக்குவதற்கு இங்க எந்த புறப்பயிற்சிகளும் தேவை கிடையாது. தன்னை தான் அறிகின்ற ஞானம் ஒன்று மட்டுமே தன்னை காட்டி கொடுக்கும் என்பதாக இங்கு சாஸ்திரம் அருமையா சொல்லுது. அப்புறம் மேலும் இந்த பிருகதாரண்ய உபனிஷத்துல யாக்ஞவல்கிய முனிவர் வந்து தனது சீடரான தன்னுடைய மனைவிக்கு மைத்ரேயிக்கு உபதேசம் செய்யும் போது என்ன சொல்றாருன்னா, இந்த உலகங்கள், கடவுள்கள், ஜீவராசிகள் என்ற அனைத்தும் பிரம்மம் தான் அப்படின்னு சொல்றாரு. ஆதலால் நான் மட்டும் தான் பிரம்மமாக இருக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு உபதேசத்தை கொடுக்கிறார். ஆனால் மாயையின் சக்தியால் அது பலவாறாக தோன்றிக் கொண்டிருக்கின்றேன் நான்.
இங்கு ஒரே பிரம்மம், நானே சாட்சாத் அந்த பரமனாக இருந்து கொண்டு என்னுடைய மாயா சக்தியினாலே நான் பலவாறாக தோற்றமாகிக் கொண்டிருக்கின்றேன். அந்த மாயை இல்லை என்றால் இங்கு படைப்பே இருக்காது அப்படின்னு சொல்றார். ஏனென்றால் மாயை இல்லாமல் என்னால் நான் பிரம்மம் என்று கூறவே முடியாது அப்படிங்கிறது தான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு முக்கிய விஷயமாவும் இருக்கு. ஏன் இந்த விஷயத்த வந்து நம்ம நைஷ்கர்மிய சித்தி மூலமா பார்க்கணும் அப்படின்னா, இந்த வேதாந்த சாஸ்திரங்களை படிக்கின்றவர்கள் கிட்ட நிறைய குழப்பங்கள் இருக்கு. ஏன்னா நிறைய ஆங்கில எழுத்தாளர்கள் நூல்கள் எல்லாம் படிச்சிடுறாங்களா. ஏன்னா இந்த ஆங்கில எழுத்தாளர்கள் எல்லாம் பயங்கரமா அந்த ஃப்ளூயன்சில இங்கிலீஷ்ல பேசுறதும் அவங்களுடைய எழுத்துக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கிறதையும் அந்த மாயையில மயங்குறாங்க மக்கள். என்னைக்குமே சத்தியத்துக்கு வந்து வேல்யூ கம்மி, அசத்தியத்துக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன், சயின்ஸ் ரீதியாவே நீங்க எடுத்துக்கங்களேன், உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் இருக்காரு இல்லையா, ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட். அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா பிக் பேங் தியரி பத்தி ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு. இன்னைக்கு உலகம் பூரா அவரை தெரியாதவங்க யாரும் கிடையாது. அந்த ஹாக்கின்ஸ் இருக்காரு இல்லையா, அவருடைய திறமை என்னன்னா, இந்த பிக் பேங் தியரினால இந்த பிரபஞ்சம் வந்து இவ்வளவு பிரம்மாண்டமா விரிஞ்சுது, அந்த ஒரு பார்ட்டிகல் வந்து வெடிச்சதுனால அதுல இருந்து இந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் வெளிப்பட்டது அப்படிங்கிற ஒரு பெரிய சயின்ஸ் தியரிய அப்படியே பயங்கரமா சொல்றாரு. இன்னைக்கு வேர்ல்டுல 90% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அதை தான் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா எல்லா தியரியும் அதுதான் சூப்பர் சூப்பர் அப்படிங்கிறாங்க. ஆனா ஒரு சாதாரண பாமரனை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா கூட அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, அந்த ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் சொன்னதை அப்படியே ரிஜெக்ட் பண்ணுவான். என்ன காரணம்னா அந்த பார்ட்டிகிள் எங்க இருந்ததுன்னு கேட்பான். ஏன்னா இந்த ஸ்பேஸ் அண்ட் டைம ப்ரொடியூஸ் பண்ணதே அந்த ஒரே ஒரு பார்ட்டிகிள் தான், அதுதான் வெடித்து இவ்வளவு பிரம்மாண்ட பிரபஞ்சத்தை உருவாக்கியதுன்னு அவர் சொல்லிட்டு, அதுக்கு வந்து குவாண்டம் தியரி, ஸ்ட்ரிங் தியரி அப்படின்னு நிறைய தியரியை போட்டு பக்க பக்கமா எழுதி பல நூல்களை வெளியிட்டு அந்த நூல்கள் எல்லாம் மில்லியன் கணக்கு பில்லியன் கணக்கான டாலர்ல விற்குது வேர்ல்டு வைடு. இப்ப நாம ஒரு வேதாந்த புக்கு ஒரு 4 பக்கம் போட்டு கொடுத்தோம்னா 4 பேர் கூட வாங்கி படிக்க மாட்டேங்கிறான். ஆனா அதை வந்து பில்லியன் கணக்குல வாங்கி படிக்கிறாங்க, மில்லியன் கணக்குல வாங்கி படிக்கிறாங்க. ஆனா அது ஒரு சாதாரண பாமரனை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு காட் பார்ட்டிகிள்னு சொல்றாரு அந்த ஹாக்கின்ஸ், அவர் வந்து சொல்லக்கூடிய அந்த காட் பார்ட்டிகிள் எங்கே நிலை பெற்று இருந்தது? ஸ்பேஸ் இல்லாம அது இருக்க முடியுமா? மேபி அது அப்படி ஸ்பேஸ் இல்லாம இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டாலும் கூட அது வெடிப்பதற்கான ஒரு விளைவு உண்டாகும் போது அந்த விளைவு உண்டாக்குவதற்கான எனர்ஜி எங்கிருந்து கிடைச்சது? இப்ப நான் வந்து ஒரு புக் வச்சிருக்கிறேன், ஒரு 200 பக்கம் 300 பக்கம் உள்ள புக் எங்கிட்ட இருக்கு. அந்த புக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன புக்கு தான், 200 பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன புக்கு. பட் நான் அந்த புக்கினுடைய பேப்பரை பிரிச்சு அப்படியே எடுத்து எடுத்து வெளியே வரிசையா வச்சுக்கிட்டே வரேன். அந்த புக்கினுடைய பேப்பரை பிரிச்சு பிரிச்சு நான் வெளியே வச்சுக்கிட்டே வந்தேன்னா அந்த 300 பக்கமும் நீண்டு போய் ஒரு பெரிய இடத்தை ஆக்குபை பண்ணிக்கும் அந்த புக்கினுடைய பேஜஸ். பட் அதை கிழிச்சு எடுத்து நான் வெளியே வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட டைம் எடுத்துக்கும். அப்போ ஒரு சின்ன புக்கை நான் பிரிச்சு அதை பெரிய லெவல்ல உருவாக்கும் போது அங்க ஸ்பேஸ் அண்ட் டைம் டெவலப் ஆகுற மாதிரி இந்த பிக் பேங் தியரியில இவர் இந்த பார்ட்டிகளை டெவலப் ஆகுது அப்படின்னு சொன்னாலும் அது தானா நடந்துருமா? அந்த புக்கை கிழிச்சு கிழிச்சு நான் வச்சா தான் அந்த புக்கினுடைய பேப்பர் 300 பேஜ் 300 நீளத்துக்கு போகும். அந்த 300 நீளத்துக்கு போறதுக்கான ஒரு டைம் எடுத்துக்கும். அப்ப அந்த ஸ்பேஸ் அண்ட் டைமை உருவாக்குவதற்கான ஒரு எனர்ஜியா நான் என்ன பண்றேன், உட்காந்து மெனக்கெட்டு ஒவ்வொரு பேஜா கிழிச்சு கிழிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அது மாதிரி இந்த காட் பார்ட்டிகள் வந்து வெடிக்குதுன்னா மேபி அந்த பார்ட்டிகளை காட் பார்ட்டிகள் இப்ப சொல்றாங்க, சயின்ஸ் வந்து அந்த பார்ட்டிகள் மட்டும் தான் சொல்றாங்க. சரி, பார்ட்டிகள் வெடிக்குது, அந்த பார்ட்டிகள் வெடிக்கும் போது அந்த வெடிக்கிற எனர்ஜி எங்கிருந்து கிடைச்சது, யாரு கொடுத்தா, அதை வெடிக்கிறதுக்கு உண்டான சோர்ஸ் எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேள்வி கேட்டா பதில் இல்லை, சயின்டிஸ்ட் கிட்ட பதில் இல்லை. ஆனா இன்றைக்கு வரைக்கும் சூப்பர் சூப்பர்னு உலகம் புகழ்ந்துட்டு இருக்கு இல்லையா, அது மாதிரி இங்க சாஸ்திரம் இவ்வளவு அருமையான விஷயத்த சொல்லும், ஆனா இதை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. மற்ற விஷயங்கள் இருக்கு பாருங்க, இந்த மாயையில மயங்கக்கூடிய விஷயங்கள், அதுல போய் ஜனங்க சிக்கிக்கிட்டு சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. இதுதான் இங்க நம்முடைய மனோபாவம், மனிதர்களுடைய மனோபாவம் உண்மையை என்றுமே ஏற்றுக்கொள்ளாது. அந்த உதவாக்கிற விஷயங்கள்ல ஆர்வம் போகும். அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த பிருகதாரண்ய உபநிஷத்துல யாக்ஞவல்யர் அந்த ஒரே பொருள் இருக்கு, அதுதான் பிரம்மம், அதற்கு வேற இங்க இருக்கின்ற மாயை அதிலிருந்து பிரிக்க முடியாது, அதனுடைய சக்தி அது. அப்ப அப்படிப்பட்ட அந்த சக்தியினால இந்த மாயை உண்டாகி இந்த மாயையில் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் படைக்கப்பட்டு அது ஜாய்ஃபுல்லா இருக்கு. இந்த மைண்ட் தான் அதை என்ஜாயா அனுபவிக்குது. அப்ப இங்க நமக்கு என்ன இந்த ஆத்ம ஞானத்துல தெரியணும்னா,
இந்த மனம் மூலமா தான் நான் இந்த உலகத்தை அறிய முடியும். மனம் மூலமா தான் நான் என்ன நான் தெரிஞ்சுக்க முடியும். நான் பிரம்மம்ங்கிற விஷயமே இந்த மைண்ட் மூலமா தான் நான் தெரிஞ்சுக்க முடியுங்கும் போது, இந்த மாயையின் துணையின்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த மனதின் துணையின்றி எதுவுமே தெரியாது. அப்போ மாயையும் பிரம்மமும் சேர்ந்தது இந்த உலகம். அப்ப அதை நம்ம நல்லா இங்க புரிஞ்சுக்கும் போது, அந்த மாயை தொடர்ந்து இருக்கட்டும். மாயையின் அந்த படைப்பை வந்து நான் ரசித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த உண்மையை உணராவிட்டால் வாழ்க்கை பாரமாக, துயரமாக மாறிவிடும். இந்த அறிவின் பலன் மித்தியத்துவத்தை உறுதி செய்வது மட்டும்தான் அப்படின்ட்டு யாக்ஞவல்கிய முனிவர் வந்து மனைவி மைத்ரேயிக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். அப்போ நாம இந்த பாடத்திட்டங்கள் படிக்கிறதுனால என்ன நமக்கு பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க சத்திய மித்தியத்துவனுடைய தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். எது சத்தியம், எது அசத்தியம், அது மித்தியாவாக எது இருக்கிறது, உண்மையில் இங்க எது இருக்கிறது, அதனால் படைக்கப்பட்ட அசத்தியமான விஷயங்கள் உண்மையில் என்ன, ஆனா அந்த அசத்தியமான விஷயங்கள் வந்து எனக்கு எப்படி அனுபவம் ஆகுது, அதுல நான் எப்படி போய் மாட்டிக்கிட்டு இருக்கேன் அல்லது தப்பிக்க முடியும், இந்த மாதிரி நமக்கு ஒரு விவேகம் உள்ள இருந்து வரணும். அதுதான் இந்த பாடத்திட்டத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பாக இங்க பார்க்கப்படுது. அப்ப சாஸ்திரம் அதை தான் சொல்லி கொடுக்குது. அந்த அஜ்ஞானத்திலிருந்து நீ விடுபடுவாயாக, இந்த மித்தியத்துவத்தினுடைய உண்மை தன்மையை உறுதி செய்து கொள்வாயாக. ஏன்னா இதென்றால் இது வந்து பரமனினால் படைக்கப்பட்ட உலகம், அந்த மாயா உலகம். ஆனா இந்த மாயா உலகத்துல மயங்க கூடாது. ஏனென்றால் இது வந்து தோன்றி மறையக்கூடியது, இன்று இருக்கும் நாளைக்கு இருக்காது. அப்ப இல்லாத ஒரு விஷயத்துல இருப்பு இருப்பதாக நம்பிக்கொண்டு அதிலே நம் மனதை கொண்டு போய் ஆசைகள்னால் விளைத்து கொண்டு கடைசியில் அந்த விவேகமற்ற தன்மையில நம்ம இந்த உடம்பை விட்டு விட்டு போய் பல பிறவிகளுக்கு வந்து போய் கொண்டிருக்கோம். அப்ப இந்த பிறப்பு இறப்புங்கிற சம்சாரம் நம்மை விட்டு நீங்குவதே கிடையாது அப்படிங்கிறத மகான்கள் சொல்லி, அந்த மாயை எனும் மனதின் இருத்தலினால்தான் அந்த சைத்தன்யத்தை நான் என்று அனுபவிக்க முடியும். சைத்தன்யம் மனதை இருப்பிடமாக கொண்டிருப்பதை புரிந்து கொண்டிருந்தால் அதுவே சிதாபாசம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த சித்தனுடைய அந்த ஆபாச நிலை, அதாவது ஒரு போலி நிலை இங்க நமக்கு எப்படி உண்டாகுதுன்னா மனதின் மூலமாகத்தான் உண்டாகுது. ஆனா இந்த மனம் இல்லையே சித்தனுடைய அனுபவம் இல்லை. அப்ப இங்க ஆத்ம அனுபவம்ட்டு நீங்க எதையோ தேடிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா, அது எதுவுமே நீங்க வந்து மனம் இல்லாம அனுபவமாக்க முடியாது. ஆனால் மனதின் மூலமாக அனுபவமாக்கின்ற அத்தனையும் ஒரு கற்பிதம் தான். காரணம் என்னன்னா, உங்களையே நீங்க அனுபவமாக்காம உங்களுக்கு வேறாக எதையும் அனுபவமாக்குறீங்க. அதுதான் இங்க அஜ்ஞானம். அதுதான் நம்ம அதுல இருந்து விடுபடணும். ஏன்னா இங்க நானே அதுவாக இருந்து கொண்டு என்னை நான் வேறொன்றில் பார்க்க தேடிக்கொண்டிருக்கின்றேன். என்னுடைய கழுத்தில் போட்டிருக்கின்ற மணிமாலையை நான் வேறு இடத்தில் தேடிக்கொண்டிருக்கின்றேன். அது எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. அது என்னிடத்திலேயே இருக்கின்ற மணிமாலையை நானே தான் அறிவினாலதான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு வேறு சில உதாரணமும் சாஸ்திரம் சொல்லும். மணிமாலை மாதிரி கண்ணாடி சொல்லும். கண்ணாடியை நான் கண்ணுல போட்டுக்கிட்டு இங்க கண்ணாடி எங்க வச்சு தெரியலன்னு தேடிக்கிட்டே இருந்தா எப்படி கண்ணாடி கிடைக்கும்? கண்ணாடியை கண்ணுக்குள்ளதான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா கண்ணுக்கு போட்டிருக்கிற கண்ணாடியை மறந்துட்டு கண்ணாடி எங்கேயோ கை மறந்த மாதிரி வச்சுட்டேன் வீடு பூரா தேடி கண்ணாடி கண்டுபிடிக்கலங்கும் போது நண்பன் வந்து சொல்றான், எங்க கண்ணுலயே கண்ணாடி போட்டுக்கிட்டு கண்ணாடி தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது தான் அடடா ஆமாங்க, கண்ணுல போட்டிருந்ததை மறந்துட்டு நான் தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது அந்த கண்ணாடி என்ன ஆயிடுது, நம்மோட ஒன்றாக மாறி விடுகிறது. நமக்கு வெளியிருந்த அந்த பொருள் வந்து நம்மோடு கலந்து விடுது, நமக்கு வேறாக பிரிக்க முடியாத மாதிரி ஆயிடுது. அது மாதிரி இங்க மனதின் மூலமாக நீங்க இந்த விஷயத்தை அறிந்து கொண்டா அந்த மனம் வந்து அந்த அறிவோடு கலந்து விடுகிறது, இரண்டற்ற நிலையை உண்டாக்கி விடுகிறது, பிரிக்க முடியாத நிலை அது. அதுதான் சிவசக்தி நிலைன்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அந்த நிலைக்கு தான் நாம இங்க போகணும். அப்ப இந்த மித்தியத்துவத்தினுடைய தன்மை என்னன்னு புரிந்து கொண்டு விட்டா அந்த மித்தியத்துவத்தை நம்ம நீக்க வேண்டியதில்லை. அந்த மித்தியத்துவத்தினுடைய தன்மையை என்ஜாய் பண்ணலாங்குது சாஸ்திரம். என்ஜாய் பண்றது எப்படிங்கிறது சொல்லி கொடுக்குது. அப்ப அதைதான் நம்ம இங்க புரிந்து கொண்டு வாழணும். அதை விட்டுட்டு தப்பு தப்பா விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க எப்படி பண்றாங்க நான் அப்படி பண்றேன்ட்டு நம்ம போயிட்டு இருந்தோம்னா இந்த பாடத்திட்டங்கள்னால படித்து பயனில்லாம போகுங்கிறத மகான்கள் இங்க சுட்டி காட்டுறாங்க. அப்புறம் மேலும் இவர் சொல்றாரு, இந்த மித்யா என்பதை புரிந்து கொண்டிருந்தால் அந்த சித்த அனுபவத்துடன் இருக்கிறோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். விவேகமுள்ள சாதகன் சைத்தன்ய அனுபவத்திற்காக மனதை பயன்படுத்துகின்றான். அது ரொம்ப முக்கியமா கோட் பண்ணும். விவேகமுள்ள சாதகன், அறிவாளிதான் தன்னுடைய சைத்தன்யத்தை அனுபவம் ஆக்குவதற்காக மனதை தேர்ந்தெடுக்கிறான். ஏன்னா மனதை பயன்படுத்தி தான் விசாரம் செய்ய முடியும். விசாரம் பண்ணாம விவேகம் வராது. அந்த விவேகம் விரிவடையும் போதுதான் மனம் வந்து உயர் பரிமாணத்துக்கு போகும். ஏன்னா மனம் வந்து கீழ்நிலை பரிமாணத்துல இருக்கு. தன்னை வந்து ஒரு ஜீவனா நினைச்சிட்டு இருக்கு, தன்னை ஒரு சாதாரண மனிதனா நினைச்சிட்டு இருக்கு. அப்புறம் தான் படித்த படிப்பை வச்சு நான் இவ்வளவு பெரிய பட்டதாரின்னு சொல்லுது. அப்புறம் நான் பிறந்த ஜாதியை வச்சுட்டு இந்த ஜாதிக்காரன் சொல்லுது.
அப்புறம் மதம் எடுத்துக்குது. இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் ஏற்றி வைத்திருக்கிறோமோ அத்தனையிலும் சிக்கி ஒரு பவுண்டரியை கிரியேட் பண்ணிட்டு அதுல சிக்கிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த விசாரணை பண்ணும்போது மட்டும்தான் இதெல்லாம் நம் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிற அறியாமை விஷயங்கள் அப்படின்ட்டு நம்ம இந்த ஆத்ம ஞானத்தின் மூலமாக அதைகள் எல்லாம் நீக்கும் போது அந்த தூய அறிவாக நம்ம பிரகாசிக்க முடியும். காரணம் என்னன்னா அந்த மனதனுடைய ரெஃப்ளெக்ஷன் அந்த கான்சியஸ்னஸ் நமக்கு காட்டி கொடுக்கும். அதனாலதான் நம்ம மைண்டை வந்து பியூரிஃபிகேஷன் பண்ணணும். மைண்ட் பியூரிஃபிகேஷன் எப்ப நடக்கும்னா நீங்க வேற என்ன பண்ணாலும் நடக்காது. தியானம் பண்றதுனாலோ தவம் பண்றதுனாலயோ ஜபம் பண்றதுனாலயோ ஒரு விஷயம் நடக்காது. மைண்டினுடைய பியூரிஃபிகேஷன் அப்படிங்கிறது தன்னை அறிந்து எல்லாவற்றிலும் தன்னை காண்பது. ஏன்னா இங்க வந்து இருமைகளற்ற நிலைதான் மனதினுடைய தூய்மை நிலைன்னு சாஸ்திரம் மென்ஷன் பண்ணுது. அடியில ஒரு கோடிட்டு காட்டுது, அண்டர்லைன் பண்ணுது. இங்க பியூரிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஏதோ 4 பேருக்கு நல்லது செய்யறது, சமுதாயத்துக்கு சேவை செய்யறது அப்படிங்கிறதே சொல்றது கிடையாது. ஏன்னா இங்க ஆத்மாவின் இடத்துல வந்து சுகமும் கிடையாது, துக்கமும் கிடையாது, பாவமும் கிடையாது, புண்ணியமும் கிடையாது. இதையெல்லாம் மனம் ஏற்றி வைத்துக் கொண்ட இருமைகளால் உண்டான கற்பிதங்கள். அப்ப இங்க நமக்கு மெச்சூரிட்டி தான் வேணும். நான் எங்க சிக்கிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த மெச்சூரிட்டி நம்ம கிட்ட வந்துட்டா நம்ம என்ன பண்றோம், அஜ்ஞான விஷயங்களை எல்லாம் நீக்குவோம், மைண்ட்ல இருந்து நீக்குவோம். இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம், இதை ஏற்றி வச்சுக்கிட்டு இதுல போய் சிக்கிக்கிட்டு இருக்கிறேன், இதுல போய் சின்ன பின்னம் ஆயிட்டு இருக்கிறேன், என் வாழ்நாளை வீணாக்கிட்டு இருக்கிறேன். நான் விவேகத்தினால என்ன நான் தெரிஞ்சுக்கிறது தான் இங்க சிறப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்முடைய சொரூபம் நமக்கு அனுபவம் ஆகும். அது இருமைகளற்ற நிலையில் அனுபவம் ஆகும். இங்க வேதாந்தம் சொல்லக்கூடிய சரணாகதி தத்துவமே நான் உங்களுக்கு எப்படி புரிய வச்சேன், இருமைகள்ல கிடையாது இந்த சரணாகதி தத்துவம். இறைவன் தனக்கு வேறாக இருக்கின்றான், நான் அவனுக்கு தொண்டன், இறைவன் எனக்கு தலைவன் என்று போய் சரண்டர் ஆகிறது கிடையாது. இங்க இங்க வந்து தனித்துவமான மனம் அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச மனதோடு இணைகிறது சரணாகதி தத்துவம். ஏன்னா இங்க ஒட்டுமொத்த பிரபஞ்சம் வந்து ஈஸ்வர மனம், யூனிவர்சல் மைண்ட், காஸ்மிக் மைண்ட், ஈஸ்வரனுடைய மனசு. அப்ப அவனுடைய மைண்டினுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் மல்டிபிள் தாட்ஸ். அந்த மல்டிபிள் தாட்ஸ் தான் இங்க நீங்க நானும் எல்லாமே. நம்முடைய வாழ்க்கையை வந்து ஈஸ்வரனுடைய நியதிக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. அதுதான் அவனுடைய வாழ்க்கை. அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான், ஒவ்வொரு மைண்டா ஒவ்வொரு உடல்ல அவன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஈஸ்வரனுடைய உலகம் இது. அப்ப இந்த உலகத்துல நான் தனித்துவப்படுத்தி கொண்டேன். ஏன்னா எனக்கு அஜ்ஞானம். எப்படி நான் தனித்துவப்படுத்தி கொண்டேன், நான் பிறந்தப்போ பியூரா இருந்தேன், எந்த எண்ணமும் இல்லாம இருந்தேன். ஆனா என் மீது எங்க ஆரம்பிச்சாங்க எண்ணம், இதுதான் அப்பா இதுதான் அம்மான்னு தொடங்கி தாத்தா பாட்டியில் ஆரம்பிச்சு இந்த உலகத்தையே காட்டி கொடுத்தாங்க இல்லையா. அப்ப இவ்வளவு விஷயங்கள் என் மீது ஏற்றி வைக்கப்பட்டதுனால நான் என்ன ஆயிட்டேன், அந்த பவுண்டரிக்குள்ள போய் சிக்கிக்கிட்டேன். மதம், ஜாதி, மற்ற படிப்பு, இந்த மாதிரி என்னென்ன எனக்கு கொடுத்தாங்களோ அதுல போய் மாட்டிக்கிட்டதுனால என் மீது ஏற்றி வைக்கப்பட்ட அந்த களங்கமானது என்னுடைய புனிதத்தன்மையை மறைத்து விட்டது. அப்ப இந்த அஜ்ஞானம் நீங்கும் போதுதான் அந்த அறிவு நம்ம இடத்துல பிரகாசிக்க முடியும். அதனாலதான் பெரியவங்க சொல்லும்போது குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்க அந்த குழந்தை இடத்துல ஒண்ணுமே இல்லை, அது பியூரா இருக்கு. அதுகிட்ட போய் நிறைய விஷயங்களை ஏற்றும் போதுதான் அதுக்கிட்ட அந்த கள்ளம், கபடு, இந்த கெட்ட எண்ணம், நான் பெரியவன் அவன் தாழ்ந்தவன், நான் உயர்ந்த ஜாதி அவன் தாழ்ந்த ஜாதி, அப்புறம் நிறைய விஷயங்கள், பட்டம், படிப்பு, பதவி எல்லாம் ஏறி உக்காந்துக்கிட்டு அகங்காரமா மாறிடுது. அந்த மைண்ட் வந்து அகங்கார மனமாக மாறி ரொம்ப அழிவை நோக்கி போயிட்டே இருக்கு. அதனாலதான் மனிதர்கள் வந்து அந்த நிலைக்கு போக முடியறது இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப நம்ம அதெல்லாம் இங்க புரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி விடுபடணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்களை மகான்கள் நமக்கு சுட்டி காட்டுறாங்க. அப்படி சுட்டி காட்டும் போது இவர் சொல்றாரு, நான் சைத்தன்யம் என்று சொல்லும் போது அதனுடைய பொய்யான இருப்பிடத்தை அனுபவித்தாலும் அது மித்யா என்ற அறிவோடு அனுபவிக்கிறான். எப்படி கடலின் நீல நிறத்தை அனுபவிக்கும் போது அது தோற்றத்திற்குத்தான் அப்படி இருக்கிறது என்ற அறிவோடு அனுபவிக்கின்றோமோ, அது போலத்தான் சைத்தன்யத்தின் இருப்பிடமான மனம் வித்யாதான் என்ற அறிவுடனே அதை நாம் அனுபவிக்கின்றோம்ங்கிற ஒரு அருமையான விளக்கத்தை நமக்கு எடுத்து சொல்றாரு. அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் திருப்பி அந்த இவன் கேட்கிறான் பூர்வ பட்சி, இப்ப வேதம் வந்து சில இடங்கள்ல வந்து ஜீவ ஈஸ்வர வேற்றுமையை பத்தி பேசுது இல்லையா, ஜீவன் தனியா இருக்குது ஈஸ்வரன் தனியா இருக்குங்கிற ஜீவ ஈஸ்வர வேற்றுமையை பேசுது. சில இடங்கள்ல வந்து ஒற்றுமையை பத்தி பேசுது. அப்ப எனவே வேத பிரமாணம் நம்பத்தகுந்ததாக இல்லை என்று தோன்றுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். ஏன்னா வேதத்தினுடைய இந்த பிரமாணம் வந்து மாத்தி மாத்தி பேசுது, ஒரு இடத்துல ஒற்றுமையை பேசுது, ஒரு இடத்துல ஒற்றுமை இல்லாம வேற்றுமையை பேசுது, அது எனக்கு நம்பத்தகுந்ததாக இல்லைங்கிற ஒரு கேள்வியை எழுப்பிட்டு மீண்டும் கேட்கிறான், வேதம் நீ பிரம்மனுக்கும் வேறானவன் சம்சாரி என்றும் சொல்கிறது, அப்ப என்னுடைய அனுபவம் அதே மாதிரி தான் இருக்கிறது. ஏன்னா அந்த வேதம் வந்து நம்மள சம்சாரின்னு சொல்லுது. ஏன்னா நீ வந்து இருமைகளால் சிக்கி கொண்டிருக்கின்றாய், பிறப்பு இறப்பு சக்கரத்துக்குள்ள நீ சுத்தி கொண்டிருக்கிறாய்,
அப்ப நீ இந்த பிறப்பு இறப்புல சிக்கி கொண்டிருக்கின்ற நீ சம்சாரி, சம்சாரம் உன்னிடத்துல இருக்கிறது என்று வேதம் சுட்டி காட்டுது. இந்த வேதம் வந்து அத்வைதத்தை மட்டும் பேசாம அந்த இருமைகளை பத்தி பேசுது இல்லையா? பேசி எனக்கு வந்து சம்சாரின் வேற என்ன சொல்லுது. ஆனா என்னுடைய அனுபவம் அப்படித்தான் நடைமுறையில் இருக்குது. அதனால இந்த வேறுபாட்டை விளக்குவதற்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? அது வந்து சாஸ்திர பிரமாணமா சொல்ல வரீங்களா, இல்ல பிரத்யட்ச பிரமாணமா நீங்க சொல்ல வரீங்களா? ஐக்கியத்தை விளக்க இந்த ஒரே ஒரு பிரமாணம் தான் இருக்குதா? அது மகா வாக்கியம்னு நீங்க சொல்றதுனால வேதத்தின் எங்கோ ஒரு மூலையில அது அந்த மகா வாக்கியத்தை வச்சுக்கிட்டு தத்துவம் அசிங்கிற ஒரு வாக்கியத்தை நீங்க வச்சுக்கிட்டு துரதிருஷ்டவசமா இதையே நீங்க பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, என்ன ஒரு அறியாமை உங்களிடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்வியை கேட்கிறான் ஆச்சாரியரை பார்த்து. அப்ப இதற்கு ஆச்சாரியர் என்ன சொல்றாருன்னா, அந்த மகா வாக்கிய உபதேசத்தை வந்து நம்ம துரதிருஷ்டவசமா கையில வச்சுக்கிட்டு கையாண்டு கொண்டிருக்கிறோம்னு சொல்றானே, அப்ப இவனுக்கு இன்னொரு உதாரணத்து மூலமா இதை விளக்கலாம் அப்படின்னு அவர் முடிவு எடுத்து சொல்றாரு. கேட்கிற கேள்வி என்ன, இருமைகளை பத்தி வேதம் ஏன் பேச வேண்டிய அவசியம் இருக்குன்னு நீ கேட்கிற. ஏன் டைரக்டா அத்வைதத்தை மட்டும் பேச வேண்டியதான, ஒருமையை மட்டும் பேச வேண்டியதான, இருமையை எதுக்கு பேசணும்னு கேட்கிற. நான் பதில் சொல்றேன்னு சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, இப்ப வானத்திலே தெரிகின்ற நட்சத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சின்ன சின்ன நட்சத்திரமா சிறிய நட்சத்திரங்களாக பார்க்கப்படுது. ஆனா உண்மையில அந்த நட்சத்திரம் வந்து சின்ன சின்னதா இருக்குதா? நீங்க விசாரம் பண்ணி பார்க்கும்போது அல்லது விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்புகள் மூலமா பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த நட்சத்திரம் சூரியனை விட பெருசு. ஏன்னா நம்ம விசாரணை பண்ணி பார்க்கும்போது என்ன தெரியுது, அந்த நட்சத்திரம் நமக்கு இங்கிருந்து பார்க்கறதுனால கண்ணுக்கு சிறுசா தெரியுது. ஆனா அதை சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ணும்போது அந்த ஒவ்வொரு நட்சத்திரமும் சூரியனோட பெருசா இருக்கு, அவ்வளவு பிரம்மாண்ட நட்சத்திரமா இருக்கு. ஆனா தோற்றத்துக்கு சிறியதாக தெரிகின்ற நட்சத்திரம் ஒரு குறையுள்ள பார்வையினால நம்முடைய பிரத்யட்ச பிரமாணம், கண்ணுல நேரடியா பார்க்கக்கூடிய அந்த பிரத்யட்ச பிரமாணம்ங்கிறது குறையுள்ள பிரமாணம். அப்ப அந்த குறையுள்ள பிரமாணத்தினால் அப்படி தோன்றுதுங்கிறதுக்காக அதை குறைபாடுள்ள பிரத்யட்ச பிரமாணமாகத்தான் நம்ம எடுத்துக்கணும். இதனுடைய உண்மையான வடிவமைப்பை வந்து நம்ம இங்க குறிப்பிடுவதற்காக ஃபர்ஸ்ட் அந்த பிரத்யட்ச பிரமாணமாக தெரிகின்ற அந்த சிறிய நட்சத்திரத்தை காட்டித்தானே அதனுடைய உண்மை தன்மையை பெரிய நட்சத்திரமா உனக்கு புரிய வைக்க முடியும். அது மாதிரி இங்க உன்னிடத்தில் இருக்கின்ற குறைகளை காட்டித்தான் உன்னுடைய உண்மை தன்மையை, உன்னுடைய நிறையை நான் காட்டி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்றாரு. ஏன்னா புரிய வைக்கிறாரு. ஏன்னா இந்த குறையை நீ சுட்டி காட்டக்கூடாது, நேரடியா நிறைக்குள்ளதான் வரணும் அப்படின்னு அவன் எதிர்பார்க்கணும். யாரு? அந்த பூர்வ பிக்ஷி. ஆனா நமக்கு ஒரு விஷயம் தெரியாம அந்த விஷயத்துக்கு எதிரான ஒரு விஷயத்த சொல்லி எப்படி புரிய வைக்க முடியும்? இப்ப வந்து ஒருத்தன் ரோட்ல போயிட்டு இருக்கிறான், தூரத்துல ஒரு தூண் இருக்கு. இங்கிருந்து பார்க்கும்போது அந்த தூணை பார்த்து ஏதோ திருடன் நிக்கிறான் அப்படின்னு பயந்துடுறான். ஏன்னா அது வந்து ஒரு வழிகாட்டி தூணு, ரெண்டு பக்கம் கை நீட்டிட்டு இருக்கிற மாதிரி அந்த தூண் இருக்கு, லெப்ட் ரைட் காட்டிட்டு இருக்கு. அது வந்து ஒரு தூரத்துல இருந்து பார்க்கும்போது கை காட்டி மரம் தான் அது. ஆனா அவனுக்கு தூரத்துல இருந்து பார்க்கும்போது கை காட்டி மரம்னு தெரியாம யாரோ ஒரு திருடன் வந்து நம்மள வழிமறைக்கிற மாதிரி கையை நீட்டிக்கிட்டு நிக்கிறான், போச்சு மாட்டிக்கிட்டோம் திருடன் கிட்ட அப்படிங்கிற பயத்தோட தான் நம்ம அந்த லாங்ல டிராவல் பண்ணும்போது கார்ல பார்க்கும்போது எல்லாம் தெரியும். தூரமா பார்க்கும்போது யாரோ நின்றுட்டு இருக்காங்கிற மாதிரி தெரியும். ஆனா பக்கத்துல போய் பார்த்தா தான் அது ஒரு கை காட்டி மரம் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு வரும். ஆனா தூரத்துல கன்ஃபியூஷன்ல ஏதோ திருட வைக்கிற மாதிரி நமக்கு தெரியும். இப்ப இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்ப திருடங்கிற ஒரு விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? அந்த நெகட்டிவான ஒரு விஷயம் தெரிஞ்சதுனாலதான் அடுத்தது பாசிட்டிவான ஒரு விஷயம் என்ன, அங்க உண்மையிலேயே திருடன் இல்ல, அது கை காட்டி மரம் தாங்கிறது தெரியும். அப்ப ஒரு விஷயம் தெரியாம இன்னொரு விஷயத்த புரிய வைக்க முடியாது. ஏன்னா தூரத்துல இருந்து பார்த்து இது திருடன் நீ நினைக்காதப்பா, அது திருடன் கிடையாது, அது கை காட்டி மரம் தான் நான் சொல்லணும்னா உனக்கு திருடனை பத்தி தெரிஞ்சிருந்தா தானே நான் அது திருடன் அல்ல அப்படின்னு அதை மறுத்தளித்து பேசி அந்த கை காட்டி மரத்தை நான் உறுதிப்படுத்த முடியும். அது மாதிரி இங்க அஜ்ஞானமான விஷயங்களை பூரா சாஸ்திரம் ஃபர்ஸ்ட் எடுத்து உபதேசிக்கும். உன்னிடத்துல இருக்கிற தவறுகளை பூரா சுட்டி காட்டும், உன்னிடத்துல இருக்கின்ற இருமைகளை எல்லாம் காட்டி கொடுக்கும். அப்ப அதை நாம இங்க புரிஞ்சுக்கிட்டா நாம வந்து நம்முடைய தவறிலிருந்து விடுபடுவதற்கான சரியான வழியை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். அப்ப ரெண்டையும் சொல்லி இது வந்து சத்தியமான விஷயம், இது வந்து மித்தியா ஆக விஷயம் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த ஆத்ம அனாத்ம விஷயங்களை சாஸ்திரம் இவ்வளவு விரிவா பேசுது. ஆகவே நீ இதை புரிஞ்சுக்கோ. அதனால இங்க தத்துவமசிங்கிற ஒரு உபதேசத்தை வந்து நீ அப்படி நினைக்க கூடாது, அதனுடைய விரிவு இப்படிதான் அப்படிங்கறத அவர் மீண்டும் விளக்கம் கொடுக்கிறார். அதை சொல்றார், நான் பிரம்மத்திற்கு வேறானவன், நான் சம்சாரி என்ற அறிவானது பிரத்யட்ச பிரமாணமும் சாஸ்திரமும் கூறுவதால அது ஒரு உண்மையாக உனக்கு இருக்கிறது. சத்தியமான ஒன்றை நீக்கவே முடியாது. எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் எந்த சாதனத்தை பயன்படுத்தினாலும் உண்மையை மாற்றவோ நீக்கவோ முடியாது. வேற்றுமைகள் உண்மையானால் நான் பிரம்மத்தின் சேவகன் என்பதும் உண்மையாகி விடுங்கிற மாதிரி இங்க அந்த இருமைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சுட்டி காட்டுறாரு. ஏனென்றால்
இங்க இருமைகள் இருந்தா என்ன நிலைப்பாடு நம்ம இடத்துல அப்படின்னா, இறைவன் எனக்கு தலைவன், நான் அவனுக்கு தொண்டன் அப்படிங்கிற மாதிரி நிலைமை உண்டாயிடும். அந்த நிலை தான் நமக்கு இங்க அஜ்ஞானம். அந்த நிலையில் நம்ம இருக்கின்ற வரைக்கும் நம்முடைய சுயம் நமக்கு அனுபவம் ஆகாது. ஏன்னா இங்க வந்து அந்த இருமைகள் இருக்கு. இறைவன் வேறு, நான் வேறு என்ற அந்த இருமைகள் இருக்கிற வரைக்கும் நமக்கு சுயம் அனுபவம் ஆகவே ஆகாது. அப்ப நம்ம அந்த ஒருமைத்தன்மைக்குள்ள வரும்போதுதான் நானே அந்த சுயம்ங்கிறது அனுபவம் ஆயிடுச்சுன்னா என்னிடத்தில் தான் எல்லாம் இருக்கின்றதுங்கிறது தெரியும். நான் இருப்பதினால் தான் எல்லாம் இங்க இருக்கின்றது அப்படிங்கிற அந்த தெளிவு நம்ம இடத்துல வரும். அதுக்கு தான் சொல்றாரு, எந்த ஒரு கர்மத்தையோ உபாசனையோ செய்து மோட்சத்தை அடைந்து விட்டேன் என்று ஒருவன் சொன்னால் அந்த மோட்சம் வரம்பிற்கு உட்பட்டதாகிவிடும். கர்மம் செய்து சொர்க்கத்தை அடைவது போன்றதாகிவிடும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, இப்ப ஒரு புண்ணிய காரியம் செஞ்சு நான் சொர்க்கத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் போறான்னு வச்சுக்கோங்களேன். செயல் செய்து ஒரு புண்ணியத்தின் மூலமா சொர்க்கத்துக்கு போறான். அவனை பொறுத்த வரைக்கும் சொர்க்கம்ங்கிறது ஒரு மோட்சம். ஆனா அது எத்தனை நாளைக்கு அது நிலையா இருக்கும் அந்த சொர்க்கம்ங்கிறது? சாஸ்திரம் படியே பார்த்தா, கர்மகாண்ட சாஸ்திரம் படியே பார்த்தா கூட அந்த புண்ணிய பலன் தீர்ற வரைக்கும் தான் அந்த சொர்க்கம் இருக்கும். அந்த புண்ணிய பலன் தீர்ந்துட்டா மீண்டும் அவன் கஷ்டப்பட வந்துதான் ஆகணும். சொர்க்க பலன் முடிஞ்சு போயிட்டா மீண்டும் அவன் துன்ப பலனுக்கு வந்துதான் ஆகணும். அப்ப பூமியில மீண்டும் அவன் பிறப்பு எடுத்துத்தான் ஆகணும். அப்ப இந்த நிலையற்ற விஷயத்துல திரும்பவும் பிறவி எடுக்க வேண்டும். ஆக நீதிப்படி சொர்க்கத்திலிருந்து விடுபட்டு வேறொரு பிறவி எடுக்க வேண்டும். ஆக சாதனை செய்து அடைகின்ற மோட்சம் கூட தற்காலிகமானது அப்படிங்கறத இங்க தெளிவுபடுத்துறார். ஏன்னா இங்க உண்மையிலேயே மோட்சம்ங்கிறது என்ன அப்படின்னா, தன்னைத்தான் அறிந்து தன்மயமாவதுதான் மோட்சம். அதுதான் விடுதலை, வீடு பேரு, லிபரேஷன் சொல்லுது சாஸ்திரம். சாஸ்திரம் சொல்ற லிபரேஷன்ங்கிறது மனதிற்கு கிடைக்க வேண்டியது, ஆத்மாவுக்கு கிடைக்க கூடாது. ஆத்மா எதுக்கு லிபரேட் ஆகணும்? அது எங்க போய் கைது செய்யப்பட்டிருக்கு? அது எங்க சிறை வைக்கப்பட்டிருக்கு? அது சுதந்திரமானது. ஆனா இங்க மைண்ட் தான் சிறை வைக்கப்பட்டிருக்கு. ஏதேனும் ஒரு விஷயத்துல போய் சிக்கிக்கிட்டு இருக்கு, அதை நம்பிக்கிட்டு இருக்கு, அதுல மாட்டிக்கிட்டு இருக்கு, அதுல அடிக்ட் ஆகி கிடக்குது. அப்ப இந்த அடிக்ஷன்ல இருந்து விடுபடுறதுக்கு மனதுக்கு தான் விடுதலை கொடுக்கணும். உடலுக்கு விடுதலை கொடுக்கணுமானா உடல் இருக்காதே. நீ எவ்வளவு நாள் உடம்ப பயங்கரமா பராமரிச்சாலும் மரணம்னு ஒண்ணு வரும்போது இந்த உடல் போயிடும். காரணம் என்ன? இந்த உடம்பு வந்து பஞ்சபூதங்களுக்குள்ள நீதிக்குள்ள இருக்கு. அந்த பஞ்சபூத நீதிக்குள்ள இருக்கிற உடம்புக்கு வந்து ஒரு கால தேசம் இருக்கு. அவள் இவ்வளவு நாள் தான் இருக்கும், இந்த டைம்ல அது போகணும். ஏன்னா இங்க பர்த் டேட் இருக்கிற மாதிரி டெத் டேட் ஒன்று இருக்கு. ப்ரொடக்ஷன் ஆன எல்லாத்துக்குமே எக்ஸ்பைரி டேட் இருக்கு. அப்ப இந்த பாடிக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்கு. அப்ப ஒரு நாள் இது எக்ஸ்பைரி ஆயிடும், தக்க வைக்கவே முடியாது. எப்படிப்பட்ட ஞானிகளும் தன்னுடைய உடலை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. அப்ப வந்து போகின்ற இந்த உடலா நான் கிடையாது. அப்ப ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களால் உண்டான மனமா நான் கிடையாது. அப்ப உண்மையில் நான் யார் அப்படின்னு என்னை நான் விசாரம் செய்து பார்க்கின்ற பொழுது இந்த பஞ்ச கோஷங்களுக்கும் அந்த கரணங்களுக்கும் அப்பாற்பட்டவன் நான். பஞ்ச பூதங்களுக்கும் அப்பாற்பட்டவன் நான். அப்ப அப்படிப்பட்ட என்னுடைய சொரூபத்துல நான் சுயமாக நிற்பது தான் என்றென்றும் சாஸ்வதமான என்னுடைய சத்திய நிலை. அதுதான் மோட்ச நிலை. அந்த நிலையை நீ விரும்பாம அனித்தியமான மோட்சத்தை நீ விரும்புற, அது தற்காலிகமான மோட்சம், சிறிது காலம் கிடைக்கக்கூடிய சுகபோகம். அந்த சொர்க்கத்துல போய் நீ எத்தனை நாள் வாழ்ந்துருவ, புண்ணிய கர்மா தீர்ற வரைக்கும் இருப்ப, அதுக்கப்புறம் நீ மீண்டும் வந்துதான் ஆகணும். அப்ப அதுவா நிரந்தரம்? அது நிரந்தரம் இல்ல. இங்க நாம நிரந்தரத்தை சொல்றோம், நித்தியத்தை காட்டி கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுல இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, வேற்றுமையும் சம்சாரமும் இந்த பிரத்யட்ச சித்தம் அல்லவென்றும், அவைகள் பிரத்யட்ச பிரமாணத்தால் நிலைநாட்டப்படவில்லை என்றும், பிரத்யட்ச ஆபாசத்தினால் அவ்வாறு தோன்றுகிறது என்றும் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்றாரு. ஏன்னா இங்க ஆபாச ஜீவன் அப்படின்னு தான் நம்மளை பத்தியே சொல்றாரு. ஏன்னா இது வந்து தன்னை வந்து அப்படி பாவிச்சுக்குது, போலியா இருக்கிற இந்த சித்து. இது வந்து உண்மை சித்து கிடையாது. மனசு வந்து தன்னை சித்தாக பாவித்து கொண்டு இந்த விஷயங்கள் எல்லாம் உண்மையாக நம்பிக்கொண்டு அதிலே மயங்கி கொண்டிருக்கு. அது மனதனுடைய அஜ்ஞானம், அறியாமை. அதை நம்ம மனதிற்குத்தான் புரிதல் கொடுத்து நீக்க வேண்டுமே தவிர, நீங்க மனதை விட்டு விட்டு வேற எந்த விஷயத்துல போய் நீங்க பண்ணாலும் அது மாற்றம் நடக்காது. எப்படி நடக்கும்? புரிதல் மனதுக்கு தான் கொடுக்கணும். அதுதான் நான் சொல்றேன். என்னுடைய வீட்டுல வந்து நான் ஒரு பொருளை தொலைச்சிட்டேன். நான் ரோட்ல போய் தேடுறதுனாலயோ பக்கத்து ஊர்ல போய் தேடுறதுனாலயோ அந்த பொருள் எனக்கு கிடைக்குமா? நான் எங்க தொலைச்சனோ அந்த இடத்துல தேடினா தான் அந்த பொருள் கிடைக்கும். அப்ப நான் என்னுடைய வீட்டுக்குள்ள தொலைச்ச பொருளை என்னுடைய வீட்டுக்குள்ள தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி, இங்க மனம் வந்து ஏற்றி வைத்துக் கொண்ட அறியாமைகளை மனதிலிருந்து தான் நீக்க வேண்டும். மனதை விட்டு விட்டு நீங்க வேற விஷயத்துல பண்றதுனாலயோ, மூச்சுல பண்றதுனாலயோ, இல்ல வேற உடல் வதியா எக்ஸசைஸ் பண்றதுனாலயோ எப்படி உங்களுக்கு அஜ்ஞானம் நீங்கும்? அஜ்ஞானம் நீங்காது, அறியாமை நீங்காது. ஆக மனதிற்கு தான் இங்க புரிதல் கொடுக்க வேண்டும்ங்கிறத இங்க சுட்டி காட்டுறாரு. அப்ப இங்க அஜ்ஞானம் என்பது மனதினுடைய சுபாவம். அது மனம் ஏற்றி வைத்துக் கொண்ட
கற்பனையான எண்ணப்பதிவுகள் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்றுதான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அதனால வேதத்தையும் சம்சாரத்தையும் வேதாந்தம் சுட்டிக்காட்டி இவைகள் குறையுள்ள பிரத்யட்சமாகும் என்று நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதே மாதிரி சொல்லுது, தொம் என்ற ஒரு பதம் இருக்கு இல்லையா? தொம் அப்படின்னா நீ அதுவாகவே இருக்கின்றாய், தத்துவம் அசி அப்படிங்கிற ஒரு மகா வாக்கிய உபதேசத்துல இருந்து தொம்ங்கிற ஒரு சொல்லை எடுத்து நீ என்ற சொல் அவன், அவள், அது ஆகியவற்றை இங்கு நீக்கி விடுகிறது. ஏன்னா பல விஷயங்கள் இப்ப நீன்னு சொல்லும் போது அது எப்படி வேணா இருக்கலாம், அவனாக இருக்கலாம், அவளாக இருக்கலாம், அதுவாக இருக்கலாம், எதை வேணா நம்ம நீ என்று சொல்லலாம். ஆனா அந்த தொம் பதம் தத்பதமாக மாறிவிட்டா அங்க எல்லாமே காணாம போய் அந்த ஏக்கம் வந்துடும், ஒன்றாக மாறிவிடும். அதுதான் இங்க பிரம்ம நிலை. அப்ப பார்வைக்கு நீ என்ற சொல் சம்சாரி அல்லது ஜீவனாக இருந்தாலும் அது உண்மையில் எதை குறிக்கிறது என்றால் பிரம்மத்தை குறிக்கிறது. அந்த பிரம்மம் தான் அது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்க ஸ்ருதி வேதம் என்ன சொல்லுதுன்னா அந்த வேத தரிசனத்தை நமக்கு சுட்டிக்காட்டி அதை கண்டிக்கிறது. வேதத்தில் இருக்காது அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த வேத தரிசனத்தை சுட்டிக்காட்டி அதை கண்டித்து வேத தரிசனம் சம்சாரத்தை மேலும் அதிகரிக்கிறது என்று அறிவுறுத்துகிறது. அதுதான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப வேதாந்தத்தில் வேதத்தை பற்றி பேசி இருப்பது எதற்காகன்னா அந்த இருமைகளில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம சுட்டிக்காட்டித்தான் நீ அந்த ஒருமைத்தன்மைக்கு உன்னை கொண்டு வர வேண்டும் என்பதாக இங்கு சாஸ்திரம் சொல்லுகிறது என்பதாகத்தான் இங்க ஆச்சாரியர் விளக்கம் கொடுத்துக்கிட்டே வராரு. அந்த விளக்கங்களை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்ப ஏன் வேதம் இருமைகளாகிய வேதத்தை பற்றி பேச வேண்டும் என்று கேட்டால் சாதகர்கள் வேதத்தினுடைய உபதேசத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இல்லாததினாலே அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த வேதத்தை முதலில் பேசுகிறது. இது அவர்களை அபேத அனுபவத்தை அடையக்கூடிய தகுதிக்கு தயார்படுத்துகிறது. இங்க வேதம் அபேதம் அப்படிங்கிறதெல்லாம் சமஸ்கிருத வார்த்தை, அதை நீங்க புரியாம முழிக்க கூடாது. புதுசா வந்தவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். அந்த வேதம்னா இருமைகள், இது வேறு அது வேறு என்ற பிரிவினைகள். அபேதம்னா அங்க பிரிவுகளற்ற ஒருமைத்தன்மை. அப்ப அந்த ஒருமைத்தன்மைக்கு உண்டான அனுபவத்தை நாம் அடையக்கூடிய தகுதிக்கு நம்மை தயார்படுத்துகிறது. அதனால்தான் இங்க அபேதத்தை பற்றி சாஸ்திரம் பேசுகிறது. எனவே வேதத்தின் முக்கிய குறிக்கோள் அபேத அறிவை புகட்டுவதுதான் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை நீக்குவதற்கு அந்த வேதத்தை பற்றிய அத்தனை விஷயங்களும் பேசித்தான் ஆக வேண்டும். அந்த நேதிப்படி இங்கு அபேதத்தை அறிமுகப்படுத்துகிறது என்பதாக இதற்கு விடை கொடுத்துட்டார். அதுக்கு தான் இந்த நட்சத்திர ஓமானம் சொல்லிட்டாரு. ஏன்னா குழந்தைக்கு வானத்துல பார்க்கக்கூடிய அந்த நட்சத்திரம் சிறுசா இருக்குன்னு அது தெரிஞ்சுக்கும். ஆனா அந்த குழந்தைக்கு மெச்சூரிட்டி வரும்போது அது பாடத்திட்டங்களை படிச்சு சயின்ஸ்ல புரிஞ்சுக்கும் போது அடடா அது உண்மையிலே சின்னதாலாம் இல்ல நட்சத்திரம், அது மிகப்பெரிய நட்சத்திரம், சூரியனோட பெருசு. ஆனா நான் குழந்தையா இருக்கும்போது தெரியாம அதை குட்டி நட்சத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு அந்த புரியல, அப்ப எனக்கு மெச்சூரிட்டி இல்ல, இப்ப எனக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அது மாதிரி இங்க சாஸ்திரமும் மைண்டினுடைய மெச்சூரிட்டியில தான் நம்மளை தயார்படுத்துது. ஏன்னா இங்க ஒவ்வொன்றுமே நம்ம பிளாட்ஃபார்ம் தான். நான் சொல்லிட்டேன், மைண்டினுடைய பிளாட்ஃபார்ம் தான் நம்ம பிறப்பே அப்படிதான் நான் சொல்றேன். அதாவது ஒரு அறிவு தாவரத்துல தொடங்கிய நம்முடைய பிளாட்ஃபார்ம் 6ஆம் அறிவு பரிமாணம் வரைக்கும் உயர்ந்திருக்கு அறிவு பரிமாணத்துல. அப்ப அந்த அறிவு பரிமாணத்துல படிப்படியா உயர்ந்து வந்த நாம் இந்த 6ஆம் அறிவு பரிமாணத்துல இருக்கிறது என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா பகுத்தறிவு. நல்லது கெட்டதை பகுத்து பிரித்து கொள்ளக்கூடிய பிரத்யேக அறிவு, அதுதான் அறிவு பரிமாணத்தின் உயர் பரிமாணம். அப்ப அந்த உயர் பரிமாணத்துல சிறந்த பிறப்பு எது? மனித பிறவிதான். அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிதுங்கிற மாதிரி இந்த சிறப்பான அறிவு பெற்ற மனிதன் தான் இந்த மாதிரி விசாரணை செய்து விவேகத்தினால தன்னை அறிந்து கொள்ள முடியுமே தவிர இதற்கு முந்தைய பிறவிகளாகிய 5 அறிவு முதல் 1 அறிவு வரை உள்ள எந்த ஜீவராசிகளும் தன்னை அறிந்து கொள்ளவே முடியாது. அப்ப தன்னை அறிந்து கொள்ளக்கூடிய தகுதி ஒரே ஒரு ஜீவராசிக்கு தான் இருக்கு. அது மனிதனுக்கே உண்டான மகத்தான சிறப்பு. காரணம் மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய பிரத்யேக பகுத்தறிவு. அதுதான் சாஸ்திரம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துது. இந்த அறிவை கொண்டு நீ அந்த அறிவை அறிந்து கொள். ஏனென்றால் அதனுடைய பிரதிபிம்பமாகத்தான் நீயே இருக்கின்றாய், மனமாக மாறி இருக்கின்றாய். அப்ப அந்த மனதை கொண்டு விவேகத்தினாலே அந்த புத்தி சக்தியை மேம்படுத்திக் கொள்வதனாலே உன்னுடைய சொரூபத்தை நீ உணர்ந்து கொள் என்று நமக்கு இங்க உபதேசம் கொடுக்குது. அப்ப அதை எப்படி நான் உணர்ந்து கொள்ள முடியுங்கிறது தான் இங்க பாடத்திட்டமே அதுதான். ஏன்னா ஒரு உபதேச சாஸ்திரம் கொடுக்குது, தத்துவம் அசி, நீ அதுவாகவே இருக்கின்றாய்ன்னு சொன்ன உடனே நான் எப்படி அதுவாகவே இருக்கின்றேன்னு ஒரு கேள்வி கேட்டா தானே அதுக்கு உண்டான விளக்கங்களை நம்ம படிக்க முடியும். அதுவாகவே இருக்கின்றான்னு கேட்ட மறுவினாடமே ஏங்க அது எப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டம், நான் எப்படிப்பட்ட ஒரு சாதாரணம், நீங்க போய் அப்படி சொல்றீங்கன்ட்டு எடுப்புக்கு நம்ம அதை ரிஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா அப்ப நம்ம எப்படி விவேகத்தினால விரிவடைய முடியும்? அது என்றைக்கு சாத்தியமாகாது.
அப்ப சொல்றத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம காது கொடுத்து கேட்கணும். அப்புறம் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து நம்ம கையாளணும். எப்படி நீங்க அதை நிரூபிக்கிறீங்க, எந்த வகையில் இது உண்மைன்னு சொல்றீங்க அப்படின்னு நிறைய சந்தேகங்களை நம்ம கேட்டு கேட்டு அதுல இருந்து நம்ம விடுதலை ஆகும்போதுதான் நமக்கு விவேகத்தினால தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்ப இதற்காகத்தான் மகா வாக்கியம் இந்த வழிமுறையை கடைபிடிக்கிறது என்பதாக இங்க சொல்றார், இந்த நூல்ல எடுத்து காட்டுறார். அப்புறம் தத்துவமசி என்ற வாக்கியத்தில தொம் என்ற சொல் வந்து ஜீவாத்மாவையும், தத் என்ற சொல் வந்து பரமாத்மாவையும் குறிக்கிறது. அந்த ஜீவாத்மா தான் பரமாத்மாவாக இருக்கிறது. இந்த வாக்கியத்தில் ஜீவனும் பரமாத்மாவும் அடைமொழிகள் அப்படிங்கிறாரு. அதாவது இதுல ஜீவாத்மா என்பது அனுவாதம் என்றும், பரமாத்மா என்பது உபதேசம் என்பதாகவும் பார்க்கணும். அதுல அனுவாதம் என்பது நீக்கப்பட வேண்டியது. ஆனால் உபதேசமாகிய நீ அதுவாக இருக்கின்றாய் என்று பிரம்மத்தை சுட்டி காட்டுறதுக்காரு இல்லையா, அதை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில இங்க நம்ம ஜீவ பிரம்ம விசாரணையில் நம்ம ஈடுபடும் போது நமக்கு உண்மையில் எது இருக்குது, இங்க ஜீவம்ங்கிறது ஒண்ணு இல்ல, அங்க பிரம்மம் மட்டும்தான் இருக்கு. அந்த பேதத்தை எப்படி நம்ம நீக்கி கொள்வது என்பதற்கான ஒரு விளக்கத்தை திருப்பி உதாரணத்துல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கட்டை கல்வன் அந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம். மங்கிய வெளிச்சத்துல வந்து திருடனை போல தெரிகின்ற அந்த மரத்தூண் வந்து பார்ப்பதற்கு திருடன மாதிரியே தெரியுது அந்த மரத்தூண். ஆனா நம்ம விசாரணை செய்து பக்கத்துல போய் பார்க்கும்போது அது ஒரு மரத்தூண் அப்படின்னு நமக்கு தெரியுது, ஒரு கை காட்டி மரம் அப்படின்னு தெரியுது. அது மாதிரி இங்க ஜீவனா நான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அவன் எப்படி திருடன் நினைச்சுக்கிட்டு இருக்கான், கை காட்டி மரத்தை வந்து திருடன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா அதை விசாரணை பண்ணி பார்க்கும்போதுதான், விசாரணைனா என்ன, அந்த விவேகத்தினால அவனுடைய அறிவுனால அதை பக்கத்துல போய் பார்க்கறான். பார்க்கும்போது அட இது வந்து மரக்கட்டை தானா, கை காட்டி மரம் தானா, நான் வந்து இதை வந்து ஒரு மனுஷன் நிக்கிறான், ஒரு திருடன் நிக்கிறான் நினைச்சு பயந்துட்டேன் அப்படின்னு நம்ம எப்படி ஒரு தெளிவுக்கு வரமோ, இதெல்லாம் வேதாந்தத்தினுடைய உதாரணம். இதெல்லாம் நம்ம பல வகைகள்ல பார்த்திருக்கோம் ஏற்கனவே. பாம்பு கயிறெல்லாம் அப்படிதான். இந்த கயிறு பாம்பெல்லாம் அப்படிதான். நம்ம தூரத்துல இருந்து கயிறை பார்த்து பாம்புன்னு பயந்துக்கிறோம். அப்புறம் நம்ம விசாரணை பண்ணி பக்கத்துல போய் பார்க்காதான் அது பாம்பு இல்ல கயிறுன்னு தெரியும். அங்க விசாரணை விவேகம்ங்கிறது எப்படி நடக்குது நமக்கு, கைத்த ஒரு கல் எடுத்து அடிக்கிறதுனாலயோ ஒரு குச்சி எடுத்துட்டு போய் அடிக்கிறதுனாலயோ பாம்பு போயிடுமா? பாம்பு படுத்துக்கிட்டு இருக்குன்னு பயப்படுறோம். அந்த பயம் நீங்கணும்னா அதுக்கு செயல் வேலைக்கு ஆகாது. நீங்க என்ன செயல் செய்தாலும் பாம்பு நீங்காது, கயிறு தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், விவேகத்தினால அந்த விசாரணை பண்ணி அது பாம்பா கயிறாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டார்ச் லைட்டோ வேற ஏதோ ஒண்ணு போட்டு பார்த்து அடடா இது வந்து கயிறு தானா, நான் பாம்புன்னு பயந்துட்டேன் அப்படின்னு நமக்கு ஒரு அறிவு கிடைக்குது இல்லையா. அந்த அறிவு கிடைச்ச மறு வினாடி அந்த பாம்பு மறைந்து போய் அங்க கயிறு தான் இருக்கும், பாம்பு இல்ல. அது மாதிரி இங்க கல்வன் மறைந்து போய் கட்டை தான் இருக்கு. அது மாதிரி இங்க ஜீவன் மறைந்து போய் பரமன் இருக்கின்றான்னு சொல்றாரு. இதுதான் இந்த பாடத்திட்டத்தினுடைய சாரம். அதை ரொம்ப லகுவா உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஏன்னா நம்ம ரொம்ப பிரீஃபா போயிட்டு இருந்தோம்னா டைமும் பத்தாது, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். மேலும் வந்து ரொம்ப போர் அடிக்கும் சப்ஜெக்ட், அதாவது வளவளன்னு போற மாதிரி இருக்கும். அதனால மெயின் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு அப்படியே சொல்லிக்கிட்டே போறேன் புரியணுங்கிறதுக்காக. அதனால இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம்ங்கிறது ஒரு தவறான விஷயம். ஃபர்ஸ்ட் ஜீவனும் பிரம்மனும் ஐக்கியமே ஆக முடியாது. ஏன்னா ஜீவாத்மான்னு ஒண்ணு தனியா கிடையவே கிடையாது, பரமாத்மா மட்டும்தான் இருக்கிறாரு. ஏன்னா பரமாத்மாவுக்கு வேறாக ஒண்ணு இருக்கவே முடியாது. இருந்தா பரமனுக்கு எதிராக மாறிவிட்ட விஷயமாக அது ஆயிடும். ஏன்னா அவருக்கு வேறாக இங்க எதுவுமே இல்லை. இருந்ததுன்னா நாளைக்கு அது என்ன ஆகும், பரமனையே எதிர்க்கிற ஒரு நிலை கூட வரலாம் இல்லையா. இப்ப நம்ம சினிமாவிலேயே பாக்குறோம், ஒரு கதாநாயகன் ஒரு வில்ல இருக்கிறான். ஃபர்ஸ்ட் கதாநாயகன் வந்து சொங்கி மாதிரி அடி வாங்கிட்டே இருப்பான் வில்லன் கிட்ட. ஒரு நாள் திடீர்னு கதாநாயகனுக்கு பயங்கர வீரம் வந்துடும். வீரம் வந்த உடனே அவன் என்ன பண்ணுவான், அந்த வில்லனையே போட்டு அடி அடின்னு அடிச்சு இவன் ஜெயிச்சிடுவான். அப்போ ஒருத்தன் ஒரு நாள் வீக்கா இருக்கிறவன் ஒரு நாள் ஸ்ட்ராங்கா மாறலாம்ல, சாத்தியக்கூறு இருக்கா இல்லையா. அப்ப அது மாதிரி பரமனுக்கு வேற இன்னொன்னு இருந்ததுன்னு வச்சுக்கீங்களேன், இறைவனுக்கு வேற இன்னொரு விஷயம் இருக்குன்னா அது என்றைக்கு வேண்டாலும் இறைவனுக்கு மீறியதாக மாறும், மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அப்ப அப்படி இருந்ததுன்னா அது சாத்தானா இருக்கட்டும், மனிதனா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், ஆனா அது மாறிவிட்டால் என்ன ஆகும், பரமனை வந்து அது ஒரு நாள் தோற்கடிச்சிடும். அப்ப பரமன் வந்து அதுக்கு அடிமையாகி விடுவான். அப்படி ஒரு நிலை நடக்குமா, நடக்கவே வாய்ப்பு இல்லைங்குது சாஸ்திரம். அது மாதிரி ஒரு நிலைய நீங்க கற்பனை கூட பண்ணி பார்க்காதீங்க, சாத்தியமே இல்லை. காரணம் பரமன் மட்டுமே இருக்கின்றான்னு ஆணித்தரமாக இங்க நிரூபிக்குது. அப்ப நாம அதைத்தான் இங்க புரிஞ்சுக்கிட்டா, பரமனுக்கு வேறாக எதுவும் இல்லை, இங்க எல்லாமே அந்த பிரம்மமயம், சர்வம் பிரம்மமயம். அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இங்க பாடம் தேவைப்படுது. அந்த புரிதலுக்குள்ள வந்துட்டா இந்த உலகம் ஜாய்ஃபுல்லா இருக்கும். நான் அதுதான் கடந்த பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். பஜகோவிந்தத்துல உங்களுக்கு அவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கிறேன் எப்படி இறைவன் பிரகாசிக்கிறான். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை அப்படிங்கிற திருமந்திரத்தை எடுத்து சொல்லி
அது மாதிரி பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே. இறைவன் தெரிஞ்சா உலகம் தெரியாது, உலகம் தெரிஞ்சா இறைவன் தெரிய மாட்டான். அப்போ இங்க இந்த உலகத்தை இறைவனாக நீங்க பார்க்கணும்னா இறைவன் தெரிஞ்சா தானே பார்க்க முடியும். இல்லைன்னா உலகமாவே தெரிஞ்சுட்டு இருக்கோம், பார்க்கறதெல்லாம் பேதமையா தெரியும். இது செல்போனு, அது புக்கு, அது பேனா, அது பென்சில்ன்ட்டு எல்லாமே பிரிச்சு வச்சிருக்கிற மனசு எப்படி இறைவனை பார்க்கும்? அதனால அது கோயிலுக்குள்ள தேடிட்டு இருக்கும். கோயில்ல போயுமா பார்த்து திருப்தி ஆகுதான்னா ஒரு கோயிலும் திருப்தி ஆகிறது இல்ல. ஒரு கோயில்ல பார்த்து நீ திருப்தி ஆயிட்டோம் அப்படின்னா அடுத்த கோயிலுக்கு போகக்கூடாது இல்ல. பழனிக்கு போய் முருகனை தரிசனம் பண்ணி வந்துட்டா அடுத்த மருதமலையில என்ன வேலை இருக்கு? திருச்செந்தூர்ல என்ன வேலை இருக்கு? அங்கேயே இறைவனை பார்த்த பரவசத்துல அப்படியே இருக்க வேண்டியது தானே. அப்ப ஏன் மாறி மாறி போறோம்? அதுதான் சொல்றேன், எதுலயுமே திருப்தி ஆகாது மனசு. மனசுக்கு எங்க திருப்தி வரும் அப்படின்னா தன்னை அறியும் போது மட்டும்தான் திருப்தி வரும். அது ஒன்றே, அது ஏக்கம், அதுவே பரமன். அது தன்னில் தன்மயமாய் உணரும் போதுதான் அங்க தன்னிலை அறிந்து அந்த திருப்தி ஆயிடும். அதுக்கப்புறம் அங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. அந்த தன்னிலையில் எல்லாவற்றையும் உணர்வது, எல்லாவற்றிலும் என்னை காண்பது. அப்ப என்ன ஆயிடும்னா பூரண திருப்தி. எல்லாம் அதுவே இருக்கு, நானே இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த தெளிவு வந்துடுது இல்லையா. அந்த தெளிவு என்னன்னா நானே அது, அதுவே நான் அப்படிங்கிற அந்த இருமைகள் நீங்கிய ஒருமைத்தன்மை. அதுதான் இங்க அத்வைதம்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அந்த நிலைக்கு நம்ம வர்றதுதான் இவ்வளவு பாடத்திட்டங்கள் தேவைப்படுது, இவ்வளவு புரிதல் தேவைப்படுது. இந்த புரிதல் பூரா மனதுக்கு தேவைப்படுது, வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. வேற எதுக்கு சொல்லி புரிய வைக்க முடியும்? அதான் ஏற்கனவே சொன்ன, ஒரு நாயையோ பூனையோ எடுத்து இந்த விஷயத்த சொன்னா புரிஞ்சுக்குமா? அதுக்கான பகுத்தறிவு அது கிடையாது. ஆனா மனிதனாக வந்த எல்லாருமே இதை புரிஞ்சுக்கிறாங்களா? நிச்சயமா கிடையாது. அப்ப யாருக்கு இது புரியுதுன்னா அந்த மன தூய்மை உள்ளவர்களுக்கு தான் புரியும். மனம் பியூரிபிகேஷன் ஆகணும். அதுக்குத்தான் ஆரம்ப நிலையில இந்த கர்ம காண்டத்தை சாஸ்திரம் கொடுக்குது. கர்ம காண்டத்தை சாஸ்திரம் ஒதுக்குவது கிடையாது, ஆரம்பத்திலேயே சொல்லுது. இங்க கர்மமும் ஞானமும் தேவை. கர்மம் மன தூய்மைக்கான ஒரு பாதை. அதுல பூஜை, ஜபதபங்கள், வேள்வி எல்லாம் செய்யலாம். பட் எல்லாமே மைண்டை பியூரிஃபை பண்ணிட்டா அந்த பியூரிபிகேஷன் மைண்ட்ல நம்ம அந்த பரமனை தெரிந்து கொள்வதற்கான படிநிலைக்கு போகணும். அதுதான் அனன்ய பக்தின்னு சொல்லுது சாஸ்திரமே. பக்தியில கூட என்ன சொல்லுது? இறைவனை நீ வேறா பார்க்காத, அந்நியனா பார்க்காத, நீயும் அவனும் ஒண்ணுதான் அப்படின்னு தான் சொல்லி கொடுக்குது. ஆனா நமக்கு அது புரியாததுனால அதை இறைவனை இப்ப உண்மையிலேயே எப்படி பண்றோம்னா பக்தி பண்றது இல்லை. என்ன கேட்டா இப்ப இறைவனை ஒரு பலவற்றை கேட்பதையெல்லாம் கொடுக்கக்கூடியவனா பாக்குறோம். நமக்கு கடன் பிரச்சனைனா போய் கும்பிடுறது, நமக்கு வீட்டுல ஒரு பிரச்சனைனா கடவுளை போய் கும்பிடுறது, இந்த கோயில்ல போய் நடக்கலாம்னா அந்த கோயிலுக்கு போறது, இப்படிதான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஆனா இது பக்தி ஆகாது. ஏன்னா நம்முடைய பிரச்சனைகளை சொல்லக்கூடிய ஒரு இடமா மாறிடுச்சு அது. அந்த மாதிரி போய் சொல்லி சொல்லி நம்ம ஒவ்வொன்றையும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து அவர் செய்ய மாட்டேங்கிறாருன்னா இந்த சாமி சரியில்லை, அந்த சாமிக்கு போலான்ட்டு சாமியை மாத்திக்கிட்டு, அப்புறம் சாமிகளே சரியில்லைன்ட்டு மதத்தையே மாத்திக்கிட்டு எத்தனை பேர் மதம் மாறி வேற போறான். ஏன்னா அவனுடைய கஷ்டம் தீர மாட்டேங்குது. இங்க இந்து மதத்துல நான் என்ன சாமி கும்பிட்டாலும் ஒண்ணும் தீர மாட்டேங்குது, இஸ்லாமிய மதத்துல போய் சேர்ந்துடுறேன், அல்லாஹ் கும்பிட்டாலாவது என்னுடைய பிரச்சனை தீருமான்னு பாக்குறேன்ட்டு மதம் மாறுறவெல்லாம் இருக்கிறான். அப்ப இதெல்லாம் ஒரு அஞ்ஞானம் தானே, அறியாமை தானே. இதைத்தான் சாஸ்திரம் சொல்லி புரிஞ்சுக்குங்க, இங்க இறைவன் மட்டும்தான் இருக்கிறான். ஆனா அந்த இறைவன் நீயாகத்தான் இருக்கிறாய். அந்த இறைவன் தான்ங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான உபதேசங்களை நீ சரியானபடி படிச்சுட்டீங்கன்னா அது உன்னிடத்துல பிரகாசிக்கும். மன தூய்மையினால அது உன்னிடத்திலேயே பிரகாசிப்பதை நீ அனுபவமாக்கலாம். அந்த அனுபவத்துக்கு எல்லையே இல்லை. அது ஒரு பேரானந்த பெருநிலை. அதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது, அது யாருக்கும் சுட்டி காட்ட முடியாது. அது தன்னுடைய சுயம். என்னுடைய சுயத்தை நான் யாருக்கு போய் சுட்டி காட்ட முடியும்? நானும் அதுவே இருக்கிறதுனால அது மற்றவர்களுக்கு அனுபவம் ஆக்க முடியாது. ஏன்னா அந்த நிலையில வரும்போது அங்க இன்னொன்னு இல்ல, அனுபவம் ஆக்கி காட்டுறதுக்கோ அல்லது சொல்றதுக்கோ கூட இன்னொருத்தங்க கிடையாது. நான் இதை அனுபவிச்சேன் அப்படின்னு நம்ம இன்னொருத்தங்கிட்ட போய் சொல்ல முடியாது அங்க. அதுதான் அந்த உயரிய பரிமாணம். அது ரொம்ப லகுவா அடையக்கூடிய விஷயம். அதுக்கு காரணம் என்னன்னா இங்க மனதிற்கு புரிதல் தன்னுடைய அறியாமைகள் நீங்கும் போது மட்டும்தான் அது சாத்தியமாகுங்கிறத இங்க சாஸ்திரம் பொதுவாக சொல்லிக்கிட்டே வருது. அதுக்கு இந்த ஜீவாத்ம பரமாத்ம தத்துவங்களை பல வகைகள்ல நமக்கு விளக்கம் கொடுக்குது. அதுக்கு நிறைய பரிபாசைகளை கையாளுது. அதுக்கு விசேஷிய பாவ சம்பந்தம், அனிர்வய விசேஷ சம்பந்தம், நிறைய வார்த்தைகள், அதாவது புது புது வார்த்தைகள் சொல்லும். இப்ப நான் அதெல்லாம் சான்ஸ்கிரிட்ல உங்களுக்கு சொல்லிட்டே வந்தேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஏன்னா இந்த வார்த்தை கேள்விப்படாத வார்த்தையா இருக்கு, வேணும் புதுசு புதுசா பேசிட்டு இருக்காரு, கன்ஃபியூஷனா இருக்குன்ட்டு நீங்க கிளாஸை விட்டு ஓடிடுவீங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா ரொம்ப நாம ட்ரெடிஷ்னலா போக வேண்டாம், ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுவீங்க, ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப என்ன சொல்றாருன்னா இந்த அகங்காரம் 3 உண்மைகளை அறியாததுனால்தான் நமக்கு நீடித்து கொண்டிருக்குதுன்னு சொல்லிட்டு 3 உண்மைகளை சுட்டி காட்டுறார். நம்ம இடத்துல கூடிய அகங்காரத்துக்கு காரணம்
அது என்னன்னா மித்தியத்துவம். அதாவது இந்த உலகம் உண்மையில் இல்லை என்ற புரிதல் அற்ற தன்மை மித்தியா. அப்புறம் அதற்கென ஒரு தனி இருப்பு கிடையாது. இந்த மித்தியாங்கிற இந்த உலகத்துக்கு வந்து ஒரு தனி இருப்பு கிடையாது. அப்புறம் அது வெறும் நாம ரூபங்கள் தான். இந்த 3 விஷயங்கள் நமக்கு புரியும் போது அந்த அகங்காரம் நமக்கு புரிய வரும் சொல்றாரு. ஏன்னா இந்த அகங்காரம் என்னன்னா மனதிலிருந்து வெளிப்பட்ட ஒரு நான் அப்படிங்கிற ஒரு ஈகோ. அந்த நான்ங்கிற ஈகோ தான் முதல் எண்ணம். நான்கிற ஒரு எண்ணம் காலையில விடிஞ்சு எழுந்த உடனே வந்துடும். நான் எழுந்துட்டேன் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்த உடனே நமக்கு இந்த உலகம் விரியும். இந்த உலகம் விரியும் போது என்ன ஆயிடுது? இந்த உலகத்தினுடைய மித்தியத்துவ தன்மையை நமக்கு புரியாம இதை சத்தியத்தன்மையாக பார்க்கிறோம். அப்புறம் மேலும் நம்ம என்ன பண்றோம்? இதுக்கு ஒரு இருப்பு இருக்கிற மாதிரி நினைக்கிறோம். இந்த சத்தியத்துவ தன்மையினுடைய இருப்பு இருந்துகிட்டு இருக்கிற மாதிரி நம்புறோம். அப்புறம் 2வது இது நாம ரூபங்களால தான் இருக்குதுங்கிறது புரியாம இருக்கிறோம். இதெல்லாம் மனதினுடைய அஜ்ஞானம். ஏன்னா இதுக்கெல்லாம் சாஸ்திரம் ஏற்கனவே விளக்கம் கொடுத்தது. எப்படி இது மித்தியத்துவ தன்மைன்னு சொல்லுது? நீங்க நனவு நிலையில பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த உலகம் தூங்கும் போது காணாம போச்சு. தூங்கும் போது நீங்க இந்த உலகத்தை விட்டுட்டு வேற ஒரு கனவு உலகத்தை படைச்சு அங்க ஜாய்ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்க, அல்லது பயத்தோட ஓடி வந்தீங்க புலி துரத்துதுன்ட்டு. அப்ப புலி துரத்துதுன்னு பயத்தோட ஓடி வருகின்ற ஒரு நிலை வந்து உங்களுக்கு வேற ஒரு உலகத்துல நடந்ததா இல்லையா? கனவு உலகத்துல தான் அது நடந்தது. அப்ப அந்த கனவு உலகத்தை படைத்தது யாரு? நீங்களே தான் படைச்சீங்க. நீங்க ஒரே ஆள் தான். ஒரே ஆள் என்ன பண்ணிட்டீங்க? ஒரு உலகத்தையே படைச்சு அந்த உலகத்துல உங்களுக்கு வேற சில மனிதர்களை படைத்து, அந்த மனிதர்ல ஒரு காடை படைச்சு, அந்த காடுக்குள்ள ஒரு புலிய படைச்சு, அந்த புலி என்ன துரத்துற மாதிரி இவ்வளவு விஷயங்களும் அந்த ஒரு கனவுல ஒரே ஆள் தான் உண்டாக்குனது. நீங்க ஒரே ஆள் உண்டாக்கிட்டு அந்த கனவு உலகத்தை பயத்தோட அல்லது சந்தோஷத்தோட என்ஜாய் பண்றீங்க. 2 விதமான கனவு வரலாம். சந்தோஷமான கனவு வரலாம், பயமான கனவு வரலாம், துக்கமான கனவு வரலாம். ஆக மொத்தத்துல அது கனவு உலகம். ஆனா அந்த கனவு உலகம் எங்க இருந்தது? அது ஒரு தனி உலகமா பிராதிபாசிக சத்தியத்துல இருந்தது. ஆனா அந்த கனவு கலைந்து நனவு உலகத்துக்கு வரும்போது இந்த உலகமும் உங்களால் தான் படைக்கப்பட்டதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. ஆனா ஏத்துக்க முடியல உங்களால. காரணம் என்னன்னா இது லைவா இருக்கு, இதை நான் அனுதினமா அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. ஷெட்யூல் வேற போட்டு வச்சுக்கிட்டு நாளைக்கு இது செய்ய போறேன், 4 மாசம் கழிச்சு அதை செய்ய போறேன்ட்டு வேற நம்ம சொல்றோம் இல்லையா? இதற்குத்தான் நான் காரணம் சொல்லிட்டேன். நம்முடைய காரண சரீரத்துல போய் நம்ம போய் வர்ற காலகட்டம் இருக்கு பாருங்க. அதனால இந்த உலகம் வந்து அந்த டைம் அண்ட் ஸ்பேஸை எடுத்து வச்சிருக்கு. அது வரைக்கும் நமக்கு இந்த உலகம் ஒரே மாதிரி இருக்கும். பட் மரணத்துக்கு பின்னாடி இந்த மனம் வந்து காரணத்துல போய் ஒடுங்கும் போது உடம்பு மாறிடுது பாத்தீங்களா? அப்ப டைம் அண்ட் ஸ்பேஸ் மாறிடும். காரணம் என்ன? இங்க வந்து இது ஒரு பிராரப்த கர்மாவனுடைய அடிப்படையில ஒரு டைம் அண்ட் டியூரேஷனோட வந்திருக்கு. அது வரைக்கும் இது சஞ்சித கர்மாவாகிய காரணத்துல போய் ஒடுங்கும் வெளிப்படும், ஒடுங்கும் வெளிப்படும். அதுதான் தினசரி இரவு நடக்குது. அந்த தினசரி இரவு வந்து ஆழ்ந்த உறக்கத்துல நடக்குது. அதான் நம்ம 3 அனுபவங்கள் நம்ம பார்த்தோம். ஆழ்ந்த உறக்கத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 உலகமும் இல்ல. நனவு உலகமும் இல்ல, கனவு உலகமும் இல்ல. நீங்களே இல்ல. நீங்க ஆணா பெண்ணான்னு தெரியாது, நீங்க இந்தியனா இஸ்லாமியனான்னு தெரியாது, உங்களுக்கு பேங்க்ல பணம் இருக்கா பணம் இல்லையான்னு தெரியாது, எதுவுமே தெரியாம தான் தூங்கிட்டு இருக்கீங்க. மனைவி குழந்தைகள் இருக்கிறது கூட தெரியாது, உறவுகள் தெரியாது, நீங்களே இல்ல. அப்போ அங்க என்ன நடக்குது? உண்மையிலேயே மனசு போய் ஒடுங்குது. அதனுடைய அவ்வியக்த நிலையாகிய மூலத்துல போய் மூல அவித்தியில ஒடுங்குது. மூல அவித்தியான்னு சொல்லுவோம் அந்த சாஸ்திரம். அதுதான் காரணத்தேகம். காரணத்தேகம் வந்து மூல அவித்திய நிலை. அங்க போய் ஒடுங்கிடுச்சுன்னா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, உலகமே தெரியாது, ஒண்ணும் இல்லைங்க. அதுதான் விதை நிலைன்னு சொல்லுது. அவ்வியக்த நிலைங்கிறத வந்து பீஜம்னு சொல்லும். பீஜம்னா அது ஒரு விதை, ஒரு பெரிய ஆலமரம் வந்து ஒரு விதைக்குள்ள ஒடுங்கி இருக்கு. அதை காட்டுங்கன்னா எப்படி காட்ட முடியும்? அது பெருசா வரும்போதுதான் நமக்கு ஆச்சரியமா இருக்கும். என்னடா இந்த விதைக்குள்ள இருந்தா இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட ஆலமரம் வந்தது, எத்தனை கிளைகள், எத்தனை இலைகள், எத்தனை பூக்கள், காய்கள், கனிகள், இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்க, இத்தனை ஏக்கராவை பிடிச்சிக்கிட்டு இருக்க இந்த ஆலமரம்ட்டு பிரமிக்கிறோம். ஆனா அந்த பிரமிக்கக்கூடிய ஆலமரம் ஒரு சிறிய விதைக்குள் ஒளிந்து கொண்டிருந்தது போல இந்த பிரமிக்கக்கூடிய இந்த உலகம் என்னுடைய மனதில் ஒளிந்து கொண்டிருக்கு. எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கு? காரண தேகத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கு. அப்ப அந்த மனசு வெளி கிளம்பும் போது இவ்வளவு பிரம்மாண்ட உலகம் விரியுது. அப்ப இந்த விஷயம் நமக்கு அனுபவம் ஆகாம அகங்காரம் எப்படி தீரும்? அந்த அகங்காரம் தீராது. காரணம் என்ன? இது மித்தியாங்கிற புரிதல் நமக்கு இல்ல. அப்புறம் இதுக்கு ஒரு இருப்பு இருக்கிற மாதிரி சத்தியமா பாக்குறோம். எப்படி சத்தியமா இருக்க முடியும்? நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லையே. நம்முடைய தாத்தா பாட்டி காணுமே. முந்தா நேரத்து தான் என் தாத்தா கூட பேசிக்கிட்டு இருந்தா, இன்னைக்கு தாத்தா இல்ல. அப்ப என்னாச்சு? தாத்தா எங்க போனாரு? காணாம போயிட்டாரா? அப்ப இது மித்தியத்துவமான நிலை, தோன்றி மறைந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலை. அது கண்கூடாவே தெரியுது. ஆனாலும் நம்ம நம்ப மாட்டேங்கிறோம். மேலும் வந்து இது நாம ரூபங்களுக்கு உட்பட்டு இருக்கு. ஒரு ரூபமும் ஒரு நாமமும் வருவதனால அது இருக்குது. இப்ப எங்க தாத்தாவுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறேன். அவர் ஒரு உருவத்துல என்கிட்ட இருந்தாரு. நான் அவரோட பேசி சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தேன் 4 நாளுக்கு முன்னாடி.
இன்னைக்கு என் தாத்தா இல்ல. அப்ப அந்த நாமமும் ரூபமும் இல்லாம போச்சே. அவருடைய பேரும் இல்ல, அவருடைய உருவமும் இல்ல. எங்க போச்சு? அப்ப இத்தனையும் மித்யா. அப்ப இதெல்லாம் தோன்றி மறைந்து கொண்டிருக்கிறது. அப்ப இத்தனையும் பார்த்து கொண்டிருக்கின்ற யார்? நான் தான் இங்க உண்மையிலேயே சத்தியம். அப்ப நான் அப்படிப்பட்டவன் எந்த நிலையில் பார்த்து கொண்டிருக்கின்றேன்? இந்த மனம் அந்த அறிவோடு இணைந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன். அப்ப இந்த அனுபவம் என்பது மனதும் அறிவும் இணைந்தால்தான் உண்டாகும். நீங்க அந்த அறிவுத்தன்மைக்குள்ள சிவத்தன்மைக்குள்ள போயிட்டீங்கன்னா ஒன்றும் இருக்காது. அது வெட்ட வெளி, வெட்ட வெளித்தன்மை. அங்கு எதுவுமே தெரியாது. அந்த நிலைக்கு விளக்கமே கொடுக்க முடியாது. அதுதான் இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய நிலை. நம்ம இந்த லைவ் நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல நீங்க சமாதிக்கு போனாலும் அதுதான் நடக்கும். இப்ப நிறைய பேர் இந்த வேதாந்த பாடத்திட்டத்துல என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இதை கடந்து ஒரு சமாதி நிலை இருக்கு, அந்த சமாதியில போய் நான் உட்காந்துட்டேன்னா அப்படியே அனுபவமாக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அந்த சமாதி நிலை கூட உடல் அசைவற்ற தன்மையில, அந்த உடல் ஒடுங்கிய தன்மையில, மனம் ஒடுங்கிய தன்மையில ஒரு காரணத்தேகத்துல இருக்கிற நிலைப்பாடு தான் அது. அது நீங்க தினசரி தூக்கத்துல பண்றீங்க, சமாதிக்கு தான் போறீங்க. நீங்க தூக்கத்துல போகும்போது உங்களுக்கு என்ன நடக்குது? உடல் வேலை செய்யாது, தூங்கிட்டு இருப்பீங்க, அந்த உடலுடைய உபயோகம் இல்லை. ரெண்டாவது, மனமும் என்ன பண்ணுது? காரணத்தேகத்துல ஒடுங்குது. அப்ப அங்க உங்களுக்கு உலகமும் தெரியல. அந்த நிலை தான் சமாதி நிலை. அப்ப அந்த சமாதி நிலையை நீங்க லைவ்ல நீங்க அனுபவமாக்கினா என்ன, தூக்கத்துல அனுபவமாக்கினா என்ன? போத் ஆர் சேம். ஏன்னா அங்க எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஆத்மாவுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அப்ப உண்மையிலேயே ஆத்மாவுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்க கிடைக்கும்னா அறிவினால் தான் கிடைக்கும். உங்களை நீங்க அறிந்து கொள்ளும் போதுதான் கிடைக்கும். நீங்க சமாதியில போய் உட்கார்ந்தாலும் காரணத்தை போய் உட்கார்ந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. சாஸ்திரம் ரொம்ப தெளிவா சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, நிர்விகல்ப சமாதி, சவிகல்ப சமாதி, 1000 சமாதி பேர் வச்சுக்கிட்டாலும், சகஜ சமாதி அப்படி நீங்க என்ன சமாதியில் இருந்தாலும் உண்மை நிலை என்னன்னா, தன்னை உணர்கின்ற அந்த உணர்வு, அந்த அறிவு நம்ம இடத்துல இருக்கும் போது மட்டும்தான் அனுபவம் உண்டாகும். அந்த அனுபவம் தான் இங்க ஆனந்த அனுபவம், பிரம்ம அனுபவம். அந்த அனுபவம் உண்மையிலேயே யாருக்கு நடக்குதுன்னா மனசுக்கு தான் நடக்கும். ஆத்மாவுக்கு எந்த அனுபவம் கிடையாது. அப்ப மனம் தன்னுடைய உயர் பரிமாண நிலையில அந்த அறிவை உணர்ந்து ஆனந்த நிலை அடையும் போது அது மனமற்ற நிலையாக மாறி அந்த அறிவாய் பிரகாசிக்கக்கூடிய ஒரு தன்மை தான் நம்முடைய யதார்த்தம், நம்முடைய இயல்பு, நம்முடைய சொரூபம். இதை எல்லா ஞானிகளும் வெட்ட வெளிச்சமா சொல்லிட்டாங்க. இது மட்டும்தான் சத்தியம். இது தத்துவமசிங்கிற மகா வாக்கிய உபதேசத்தின் மூலம் மட்டும் தான் அனுபவமாக்க முடியுமே தவிர, வேற இதை விடுத்து நீங்க என்ன சமாதிக்கு போனாலும், என்ன பயிற்சிகள் செய்தாலும், என்ன முயற்சிகள் செய்தாலும், அல்லது ஒரு அஜ்ஞானியா தினசரி வாழ்க்கையில நீங்க தூங்கி எழுந்தாலும் ஒன்னும் நடக்காது, ஒரு மாற்றம் நடக்காது. அது அஜ்ஞானியுடைய நிலையும் இங்க ஒரு யோகியினுடைய நிலையும் ஒன்றே அப்படிங்கிறாரு. என்ன காரணம்னா, இந்த யோகியினுடைய நிலைப்பாடு புற விஷயங்களினாலே பயிற்சிகள் செய்யறான். அவன் உடலை வேணால் வலுவாக்கி கொள்ளலாம், உடலை நீண்ட காலம் தக்க வைத்துக் கொள்ளலாம். ஆனாலும் அவன் தன்னை அறியாத நிலையிலே ஒரு நாள் அந்த உடம்பை விட்டான்னா அந்த கால நீடிப்பு என்பது அவனுக்கு ஒரு பயனற்ற வாழ்வாகத்தான் முடியும். இவன் 100 வருஷத்துல சாவறதுக்கு அவன் 200 வருஷம் இருக்கலாம், அல்லது இன்னுமே பயங்கரமான சில சித்துக்கள் எல்லாம் அடைஞ்சு ஒரு 1000 வருஷம் கூட அவன் இருக்கலாம். பயன் இல்லைன்னு சொல்லுது சாஸ்திரம். காரணம் என்னன்னா, அந்த மாதிரி நிறைய பேர் சித்தர்களும் யோகிகளும் சமாதியில இருந்து ஒன்றும் அடையவே கிடையாது. 100 வருஷம் கழிச்சு ஒரு சமாதியை தோண்டி அவர் உயிரோடு இருக்காரு, அவர் ஜீவ சமாதியில இருக்காரு நீங்க தோண்டி எடுத்தாலும் அவர் என்ன அடைஞ்சாருன்னா ஒன்னும் அடையல. ஏன்னா அடைய முடியாது. இங்க அறிவினால் அடையக்கூடிய விஷயம் இது. இது முழுக்க முழுக்க அந்த அறிவு தன்னையே சுயமாய் அனுபவமாக்கக்கூடிய ஒரு ரசவாத நிகழ்வுன்னு சொல்லணும். அதை தன்னுடைய சுய அனுபவம் அது. அதைத்தான் இங்க சாஸ்திரம் எடுத்து நிறைய பேசுது. இன்றைய நேரம் கருதி இந்த வகுப்பை நான் இதோட நிறைவு செய்கின்றேன். மீண்டும் நம்ம இந்த வகுப்புல இன்னும் விரிவாக போலாம். இன்னும் 2-3 வகுப்புல முடிப்போம். ஆனாலும் நல்ல ஒரு புரிதலோட முடிக்கலாங்கிறது தான் இந்த பாடத்திட்டத்துடைய நோக்கம். ஆக இன்றைய வகுப்பை இத்தோடு நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.